الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் பெருங்கிருபையால் புனித ரமதான் மாதம் முழுவதும் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதனுடைய விரிவுரைகளை தெரிந்து கொள்வதற்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அருள் புரிந்ததை போன்று அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்ற துஆச்சித வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்று இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய பெயருக்கு விளக்கம், அதாவது ஆல இம்ரான் என்ற இந்த பெயர் எதனால் ஏற்பட்டது, அப்படி இம்ரானுடைய சந்ததியினர்கள் என்பது யார் யாரை குறிக்கும் என்ற விவரங்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் இம்ரான் என்பவர் ஒரு சிறந்த நல்லடியாராக பைத்துல் முகத்தஸுடைய இமாமாக இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சந்ததியிலிருந்து 2 பெண் மக்களை அல்லாஹ் கொடுத்தான். அதில் 2வது பெண் மகள்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூத்த மகளுடைய கணவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறந்தது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற வரலாறை எல்லாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஜக்கரியா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள உறவு என்னவென்றால் சின்னம்மா மக பெரியம்மா மக. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பெரியம்மா மக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்னம்மா மக. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறிய தாயின் மகன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அப்படி அந்த ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு சம்பவங்களை, விவரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறால சொல்லிட்டு வர்றான். அந்த குடும்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நுபுவத்துக்காக கபூல் செய்து கொண்டான். நபி பட்டத்திற்காக, நுபுவத்துக்காக அல்லாஹ் கபூல் செய்து அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரிய அளவிலே முயற்சிகள் செய்தார்கள். பெரிய அளவிலே அவர்கள் சிரமப்பட்டார்கள். அந்த விவரங்களை அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். பேர் அற்புதங்கள், உலகத்தில் யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு, யோசிக்க முடியாத அளவுக்கு பெரும் அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டினான். அந்த அற்புதங்களில் ஒரு மகா அற்புதத்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். இது காலத்தில் மலாயிக்கத்து, மலக்குமார்கள் சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில், யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். மரியமே, அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றான். அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். ஒத்தஹரகி, உன்னை பரிசுத்தமாக்கி வைத்தான். ஒஸ்தஃபாக்கி அலா நிசா இல் ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் உன்னை சிறப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல மலக்குமார்கள் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி ஒத்தஹரகி, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான், மேலும் உன்னை பரிசுத்தப்படுத்தினான்.
அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் உன்னை சிறப்பாக்கி வைத்தான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மலக்குகள் மூலமாக சொன்னான். இது இந்த அடிப்படையில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததும், ஏன்னா எல்லா நபிமார்களுடைய தாய்மார்களையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு தான் அவங்களுடைய வயிற்றில் அல்லாஹ் நபிமார்களை பிறக்க வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா அம்மையார் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். எதற்காக? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபியை பிறப்பதற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். எதற்காக? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியை அவருடைய கருவிலிருந்து பிறக்க செய்வதற்காக. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களையுமே, நபிமாருடைய தாய்மார்களையுமே அவர்கள் மூலமாக சில நபியை பெற்றெடுப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படி இருக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, மாறாக ஒரு அதிசயத்தை பெற்றெடுத்தார்கள். ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இந்த மாதிரி அதிசயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குத்ரத், தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நாடினான். வெளிப்படுத்த நாடியதற்காக ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான். என்னால் இதுவும் முடியும் என்று காட்டுவதற்கு. அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உன்னை உலகத்தில் உள்ள மற்ற எல்லா பெண்களை விட அல்லாஹ் உன்னை மேன்மையாக்கி வைத்தான். வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன். உலகத்தில் மற்ற பெண்களை விட அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்தான். ஏன் மற்ற பெண்கள்லாம் குழந்தை பெற்றாங்க? இயற்கையான வழியில், இயற்கையான முறையில். ஆனால் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்தது இயற்கைக்கு முரணாக, இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்காக, ஒரு அதிசய குழந்தையை உன் மூலமாக பிறக்க வைப்பதற்காக அல்லாஹ் ஒரு ஸ்பெஷலாக உன்னை தேர்ந்தெடுத்தான் என்பதை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன். மரியமே, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை காட்டிலும் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப செய்தி சொன்னாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய சுப செய்தியை. இதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய உலகத்தில் உள்ள பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த பெண் யார் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? ஒரு அற்புதம் நிகழ்த்தப்படுவதற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னாங்க. என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒட்டுமொத்த உலகத்திலேயும் சிறந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒட்டுமொத்த உலகத்திலேயே 4 பெண்கள் சிறப்பான பெண்கள். ஒன்று மரியம் இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி மரியம். இன்னொன்று ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா. மூன்றாவது ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா. நாலாவது ஆசியா இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. இந்த 4 பெண்களும் தான் உலகத்திலே மிகச்சிறந்த பெண்கள். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொன்று ஆசியா அம்மையார், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். இந்த 4 பெண்களும் உலகத்திலேயே உன்னதமான பெண்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சும்மா இருப்பாங்களா? ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமாரும் எல்லாம் பொறாமப்பட்டதே கிடையாது. பொதுவாகவே சக்களத்திலாம் பொறாம வரத்தானே செய்யும். நீயா நான் ஈகோ வரும், பொறாம வரும். மற்ற மனைவிமாரெலாம் டோன்ட் கேர், நான் பற்றி கவலையே இல்லை. நான் உண்மையிலேயே அதிகமாக பொறாமைப்பட்டது அந்த மூத்தா போன கிளவியை பற்றி தான். இப்படியே சொல்கிறாங்க, இந்த மூத்தா போயிட்டா பாருங்க, அந்த கிளவியை பற்றி அதிகமாக பொறாமப்பட்டிருக்கேன். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அதிகமாக அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போது இந்த ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த ஹதீஸை சொன்னதுனால ஆயிஷா அம்மா கோவம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதுலு ஆயிஷா, ஆயிஷாவுடைய சிறப்பு அலா சாயிர் நிசா, மற்ற பெண்களை காட்டிலும் ஆயிஷாவுடைய சிறப்பு எப்படி என்றால், கஃபதுலி சரீதி அலா சாயிரில் அத்இமா, மற்ற உணவுகளை காட்டிலும் சரீத் என்ற உணவுக்கு எப்படி சிறப்பு உண்டோ அதே மாதிரி மற்ற பெண்களை காட்டிலும் ஆயிஷாவுக்கு தனி சிறப்பு உண்டு. சரீதுனா என்ன? சரீதுன்னு ஒரு உணவு. இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் சொல்றதா பிரியாணி சொல்லலாம், கிட்டத்தட்ட அதுதான். மாவு, நெய், கறி
இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிறது. கிராமங்களில் பார்த்தா தக்கடின்னு சொல்லுவாங்க. தக்கடிங்கிற ஒரு அரிசி மாவு போட்டு செய்கிறது. இன்றைக்கி நம்ம அரிசி மாவு பதில் அரிசியை போட்டால் அது என்னது? பிரியாணி. மாவு போட்டால் தக்கடி. தக்கடி கேள்விப்பட்டது இல்லையா? அது நிறைய பேர் தக்கடி தெரியாது. மெட்ராஸ்காரங்க தக்கடிலான்னு தெரியாது. தக்கடி என்னன்னு தெரியாது. அது சவுத் தமிழ்நாடு பக்கம் தக்கடி உண்டு. அதான் அரிசி மாவு, கறி, மற்ற மசாலா, பிரியாணி மசாலா மாதிரி மசாலா கொடுத்து கறியானாக்கி அந்த கறி சால்னால அரிசி மாவை உருண்டையாக பிடிச்சி போடுவாங்க. அது ஒரு வித்தியாசமான உணவு தக்கடிங்கிறது. கல்யாண வீடுகள்லாம் போடுவாங்க. நம்ம மெட்ராஸ் பக்கம் எடுத்துக்கிட்டா அரிசி மாவுக்கு பதிலாக இதே மசாலாவை கொடுத்து கறியை போட்டு அதில் அரிசியை கொட்டினா அது என்னங்க? பிரியாணி. அவ்வளோதான். அப்போ ஃபரீதுங்கிறது கிட்டத்தட்ட பிரியாணியும் குறிக்கும். நபிசுல்லான்னு சொல்கிறாங்க, இந்த தக்கடி என்ற உணவுக்கும் பிரியாணிக்கும் மற்ற உணவுகளை காட்டிலும் மரியாதை உண்டா இல்லையா? மரியாதை உண்டா இல்லையா? வீட்டில் டிஃபனுக்கு இட்லி போடுறதோட தக்கடி போட்டா அது ஒரு மரியாதா? தக்கடியா? மாஷா அல்லாஹ். சாதாரண சப்பாத்தியோ ரொட்டியோ போடுறதோட தக்கடி போட்டா அது ஒரு தனி மரியாதை. எப்படி மற்ற உணவுகளை காட்டிலும் தக்கடிக்கோ இல்லை பிரியாணிக்கோ தனி மரியாதை உண்டோ, அதே மாதிரி ஆயிஷாவுக்கு என்ன உண்டு? மற்ற பெண்களை காட்டிலும் ஒரு தனி மரியாதை உண்டு நபிசுல்லான்னு சொன்னாங்க. ஆனாலும் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களைத்தான் ஆயிஷா சொல்றாங்க, நான் உண்மையிலே பொறாமைப்பட்டது ஹதிஜா ரலியல்லாஹு விஷயத்தில் தான். ஒரு முறை கேட்டே விட்டாங்க ரசூலாட்ட, யார் ரசூலல்லாஹ், என்ன நான் உயிரோடு இருக்கிறேன், சின்ன வயசு பொண்ணு, என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இதை விட்டு இந்த மூத்தா போன கிளவியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மூத்தா போன கிளவி, ஏன்னா ரசூலாவுக்கு கல்யாணம் 25 வயசுக்கு அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. ரசூலாவுக்கு வஹி வரும்போது அந்த அம்மாவுக்கு 56 வயசு. நபிசுல்லாவுக்கு வஹி வரும்போது அந்த அம்மாவுக்கு 56 வயசு. அப்போ அந்த மாதிரி மூத்தா போன கிளவியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்குவாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க, எல்லாரோட உதவிக்கு நான் கைமாறு செஞ்சுருக்கிறேன், ஆனால் ஹதீஜா செஞ்ச உதவிக்கு மட்டும் தான் கைமாறு செய்யலை. ஏன்னா சகோதரர்களே, அந்த அம்மையார் ஒரு பெரிய செல்வ சீமாட்டியார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பற்றி பிறந்தனால ரசூலுல்லாஹ் மரியமையும் ஹதீஜா ரலியல்லாஹுவையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மரியமும் ஹதீஜாவும் தான் பெண்களே சிறந்த பெண்கள் அப்படின்னாங்க. ஏன் அந்த அம்மையாருக்கு ஏன் அவ்வளோ பெரிய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பொறுத்தவரை சகோதரர்களே, பெரிய செல்வ சீமாட்டியார் அந்த அம்மையார், பெரிய வியாபாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மையார்கிட்ட முதல்ல வியாபாரத்துக்கு போகும்போது குருவியாக தான் போனாங்க. குருவினை தெரியும் தானே? ரசூலுல்லாஹ் குருவியாக தான் போனாங்க. ஹதீஜா அம்மையாருடைய பொருளை இவங்க போய் வித்துட்டு வருவாங்க. சிரியாவில் ஷாமில் போய் ரசூலுல்லாஹ் போய் வித்துட்டு வருவாங்க. ஓனர் யார் தான்? ஹதீஜா ரலியல்லாஹு தான். ரசூலுல்லாஹ் போய் பொருளை போய் வித்துட்டு வருவாங்க. அதுதான் என்ன சொல்றதுங்க? அதுதான் சொல்றது. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அந்த அம்மையார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மை, நியாயம், அவருடைய அழகான பண்பு, அற்புதமான குணம், இதெல்லாம் பார்த்து தான் அந்த அம்மையாரே விரும்பி ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, நபிசுல்லாஹுக்கு எந்த பொழப்பு தளப்பு ஒன்றுமே கிடையாது. கல்யாணம் பண்ணும் போதாவது ரசூலுல்லாஹ் வெளியூருக்குலாம் கொஞ்சம் போயிட்டு வந்துருந்தாங்க வியாபாரத்துக்கு நிமித்தமாக. ஆனால் அதுக்கப்புறம் நுபுவத்து கிடைச்ச உடனே 40 வயசு ஆகும் பொழுது நபிசுல்லாஹுக்கு வியாபாரம் நின்று போச்சு. அப்போ இயற்கையாக அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, மனசில் நுபுவத்துக்கு முன்னாடி ஒரு தனிமையாக இருக்குன்னு விரும்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் பிரைவசியை விரும்புகிறாங்க. அல்லாஹ் மனசில் போடுறான், இப்போ எனக்கு அப்படியே ஒரு பிரைவசியை விரும்புது. பிரைவசியை விரும்பி அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் எது? ஹீரா குகை. மக்காலிருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த ஹீரா குகையை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே உச்சியில் போய் உட்காந்தாங்க. ஏன்னா மனசு அமைதியாக இருக்குன்னு விரும்பினாங்க. அந்த காலத்திலே அப்படி அமைதி விரும்பியிருக்கானா, இந்த காலத்தில் சவுண்ட் பொல்யூஷன், இவ்வளோ பொல்யூஷன் உள்ள காலத்தில் நம்ம அமைதியை தேர்ந்தாக்க எங்கேயாவது சொர்க்கத்துக்கு தான் போகணும். உலகத்தில் எங்கேயுமே அமைதி இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த காலத்திலேயே அந்த நேரத்திலேயே அமைதியை நாடி அவ்வளோ பெரிய மலைக்கு மேலே போய் உச்சியில் போய் உட்காந்தாங்க. ஆனால் இந்த அம்மையார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 6 மைல் 7 மைல் நடந்து போய் அதுக்கு மேலே மலை மேலே ஏறி, இன்னைக்கு மலை மேலே சாதாரண ஆளுகளாம் ஏற முடியாது. நான் 2 தடவை ட்ரை பண்ணி பாதியில் இறங்கியிருக்கேன். இது வரைக்கும் ஏறினதில்லை மலையில். அல்ஹம்துலில்லாஹ் பல ஹஜ் செஞ்சு நல்லா இருக்கு, பல தடவை உம்ராவுக்கு போயாச்சு, மக்காவுக்கு பல தடவை போயாச்சு. இது வரைக்கும் ஹீரா மலையில் நான் இது வரைக்கும் ஏறினதில்லை, ஏற முடியல என்னால். கொஞ்சம் தூரம் ஏறிட்டு இறங்கிட்டேன் நான். அப்போ அவ்வளோ கஷ்டமான மலை, ஒழுங்கான பாதை கிடையாது. இப்போது மக்கள் நடந்து 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 கொஞ்சம் அந்த இடத்துல பாதை இருக்குது. அந்த காலத்தில் அதுவும் கிடையாது, அந்த பாதையும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு 56 வயசு கிழவி, என் ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசுக்கு அந்த மகன் எத்தனை வயசுங்க? 56 வயசு. ரசூலுல்லாஹ் நுபுவத் வரதுக்கு முன்னாடி அந்த 56 வயசு கிழவி 7 கிலோமீட்டர் 7 மைல் கிட்டத்தட்ட நடந்தே போய் அதுக்கு மேலே மலைக்கு மேலே கொண்டு போய்
நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க, உணவு கொண்டு கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் நம்ம பெண்கள் அப்படி செய்வாங்களா? என்னங்க செய்வாங்களா? செய்வாங்க செய்ய மாட்டாங்கிறீங்களா? செய்வாங்க செய்வாங்க. எப்போ தெரியுமா? கணவர் அங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணி கத்தையாக மூட்டை கட்டினார்னா சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வருவாங்க. அங்கே உட்காந்து சம்பாத்தியம் பண்ணார்னா கூட செய்வாங்க. சம்பாத்தியம் தானே பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு சம்பாத்தியம் பண்ணலை, தனிமையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் மூதை புலப்பு கட்டு போய் மேலே போய் உட்காந்துட்டு இதுக்கு நான் சோறு வேறு கொண்டு போய் கொடுக்கணுமா? ஆனால் அந்த அம்மையார் கொண்டு போய் கொடுத்தாங்க. சரி கொடுத்துட்டு வந்தோடு நடிச்சா திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஓடியாடுறாங்க, அழுது அடிச்சுக்கிட்டு. ஜம்மீலூனி ஜம்மீலூனி, எனக்கு போர்வை போத்துங்க போர்வை போத்துங்க போர்வை போத்துங்க, ஏதோ என்ன பேய் பிடிச்சி பிசாது பிடிச்சி அப்படி வந்தாங்க. நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சொன்ன கேட்டீரா, இருக்க இடம் இல்லைன்னா அது மேலே போய் உட்காந்தீங்க, உட்கார இடம்லாம் மலைக்கு மேலே போய் உட்காந்தீங்க. இப்போ என்ன அளவோ பேய பிசாசி என்ன அளவோ பார்த்துட்டு வந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க? ஜம்மீலூனி ஜம்மீலூனி, போர்வையை போத்திருன்னு சொல்லலை. நபிஸல்லல்லாஹு ஆறுதல் சொன்னாங்க, தைரியம் கொடுத்தாங்க. உங்களுக்கு எந்த தீங்கு நடக்காது, உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. பாருங்க, ஒரு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்த பெண், ஒரு பெரிய வியாபாரம் செஞ்ச பெண்ணு, தன்னிடத்தில் சாதாரண வேலைக்காரனாக வந்து சேர்ந்த ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு எப்படி பணிவிடை செய்கிறாங்க பாருங்க, எப்படி பணிவிடை செய்கிறாங்க பாருங்க. இந்த பணிவிடையைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் மறக்க முடியல, அவங்களால ரசூலுல்லாஹ்வை மறக்க முடியல. எனக்கு அவ்வளோ பணிவிடை செஞ்சுருக்காங்க ஹதீஜா, அவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த அம்மாவுடைய தியாகத்தை ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஞாபகம் கொடுத்துவாங்க. அதனால தான் அந்த அம்மா அதோடு நிறுத்திடாம நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட்டிவேட் பண்ணாங்க, தைரியம் கொடுத்தாங்க, கவுன்சிலிங் பண்ணாங்க நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ரசூலுல்லாஹ் நபியான பிறகு உலகத்துக்கு பிறகு அவங்க கவுன்சிலிங் பண்ணாங்க. ஆனால் நபியான நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு கவுன்சிலிங் பண்ணது யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. தைரியம் கொடுத்தாங்க. ஏன் பயப்படுறீங்க? நீ யாருக்கு என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறீங்க? யாருக்கா கஷ்டம் கொடுத்துருக்கீங்களா? யாருக்கா தொந்தரவு பண்ணியிருக்கீங்களா? அனாதைகளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அரவணைக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, வறியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களை எப்படி அல்லாஹ் கைவிட்டுருவான் அப்படின்னு ஆறுதல் சொல்லி தைரியத்துக்கான என்ன பண்ணாங்க? ஒரு சரியான ஆள்கிட்ட கூட்டு போனாங்க, சரியான ஆள்கிட்ட கூட்டு போனாங்க. நீ நம்ம பெண்கள் மாதிரி டாக்டரை கூட்டு பார்த்தோம் கேட்டு பார்க்கல, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லி சாமியார்கிட்டே பாவாட்டே கூட்டு போல, சரியான ஒரு ஆள்கிட்ட கூட்டு போனாங்க. நௌஃபல், வரக்கா பின் நௌஃபல், அவர்கிட்ட கூட்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த வரக்கா பின் நௌஃபல் யாரு? இந்த அம்மையாருக்கு தூரத்து வகையில் சகோதரர், தூரத்து வகையில் சொந்தம் இந்த அம்மாவுக்கு. அவர்கிட்ட கூட்டு போனாங்க, வரக்கா பின் நௌஃபல்கிட்ட நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போய். என்னன்னு தெரியலங்க, ஹிரா மலையில் போய் தனியாக உட்காந்துருந்தாங்க, திடீர்னு யாரோ வந்தாங்களாம், கட்டி பிடிச்சாங்களாம், இக்ராண்டாங்களாம். அவங்க பார்த்தா உருவத்தை பார்த்து பயந்து போய் 2 நாளாக 3 நாள் காய்ச்ச, வேர்த்து விறுவிறுத்து கூட்டுது, போர்வை பொத்துங்கிறாங்க, குளிர் காய்ச்சல் அடிக்குது, பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மா கொண்டு போய் ஆறுதல் சொன்னாங்க. அப்போ தான் வரக்கா சொன்னார், கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இது தைரியமாக இருங்க. முன் சென்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் மலக்குமார்கள் அனுப்பி வஹியை கொடுத்தான், அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் உங்களை நபியு ஆகிரு ஜமானாக, கடைசி காலத்து இறுதி நபியாக அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு செய்தி சொன்னது யாரு? வரக்கா. அந்த வரக்காட சரியான ஆள்கிட்ட கூட்டு போனது யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போதான் அந்த வரக்கா சொன்னார், நபியே இப்போ உங்களை சாதிக், அமீன், உண்மையாளர், நேர்மையாளர் இந்த மக்கள் கொண்டாடுறாங்க, நீங்கள் ஓரிரை கொள்கையை தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கண்டா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்ப்பு வரும். எப்படி எதிர்ப்பு வரும்? இந்த ஊரை விட்டே உங்களை விரட்டுவாங்க. அதான் ரசூலுல்லாஹ் பெரிய ஆச்சரியம், இந்த மக்களா என்ன விரட்டுவாங்க? என்ன இவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, சாதிக்குல் அமீன், கண்ணியமானவர், உயர்வானவர், நேர்மையான வச்சிருக்காங்க, என்ன இந்த மக்களை விரட்டுவாங்க? ஆமாம், இந்த மக்களை விரட்டுவாங்க. அப்படி விரட்டப்படும் நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் நானும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வருவேன் அப்படின்றார் வரக்கா. கயர் அவர் ஈமான் கொண்டாரா இல்லையா, அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. ஆக இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில், ஒரு கஷ்டமான நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆதரவளித்து அரவணைப்பை கொடுத்து அன்போடு அவங்களை நடத்தியது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய சமூக சேவைகளையோ அந்த அம்மாவுடைய ஹிதுமத்தையோ ரசூலுல்லாஹ் மறக்க முடியல. அதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் இவ்வளோ உயராக சொல்லும் பொழுது, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இணையா, அவர்களுக்கு ஈக்குவலா ரசூலுல்லாஹ் யாரை சொன்னாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான் பாருங்க, ஆகவே மரியமே அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்து விட்டான், எனவே உக்குனுத்தி லி ரப்பிக்கி, உம்முடைய ரப்பு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அல்ஹம்துலில்லாஹ் அந்த அம்மா நல்ல இபாதத் செஞ்சுட்டு இருந்தாங்க, தனி அறையில் இருக்காந்து இபாதத் செய்கிறது, வணங்குறது, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து இபாதத் செய்கிறது, அந்த மாதிரி காரியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மலக்கு வந்து என்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா,
அல்லாஹ் உங்களை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்துட்டான். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணு சொன்னால் ஒக்குனுத்தீல் ரப்பிக்கு உங்களுடைய ரப்பை நீங்கள் அதிகம் பணிந்து வணங்க வேண்டும். வஸ்ஜுதி அவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும். ஒரு கொய் மார் ராக்கியின் ருக்கு செய்யக்கூடியவர்களும் சேர்ந்து அவனுக்கு நீங்கள் ருக்குவும் செய்ய வேண்டும். மலக்கு உத்தரவிடுறாங்க. இதுலேருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா சகோதரர்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மக்பூலியத், அல்லாஹ் இவருக்கு உதவி செஞ்சுட்டான், அல்லாஹ் இவர் ஏற்றுக்கிட்டான், அல்லாஹ் இவருடைய பணிகளை கபூல் செஞ்சுட்டான் எனும் பொழுது அந்த அடியானுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருக்கம் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இதா ஜா நஸ்ருல்லாஹ் நபியே அல்லாஹ்வுடைய உதவி வருமையானால், வல் ஃபத்ஹ் மேலும் வெற்றிகளுக்கு மேல் வெற்றி வருமையானால், வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக ஃபௌஜாக கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி பார்க்குற நேரத்தில், ஏன்னா இப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, எங்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒய்தா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும்பொழுது வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா மக்களை கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ் நம்ம செஞ்ச பணிகளை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி பெருமிப்பு அடையக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவி வந்து வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை பார்க்கும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக உம்முடைய ரப்பை நீங்கள் அதிகமாக துதிக்க வேண்டும். வஸ்தக்ஃபிருஹு அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது, வெற்றிகள் கிடைக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மக்பூலியத் கிடைக்கும் பொழுது ஒரு மனிதன் அந்த நேரத்தில் மமதையாகிவிடக்கூடாது. அதனால சகோதரர்களே, தோல்வியில் துவண்டு விடுவதும் ஒரு மூமினுக்கு அழகல்ல, வெற்றியின் போது வெறி கொள்வதும் ஒரு மூமினுக்கு அழகல்ல. தோல்வியை பார்த்தா ஒரு மூமின் துவண்டு போயிடக்கூடாது, வெற்றி வந்த உடனே வெறி கொண்டு ஆடக்கூடாது, ரெண்டு பேரும் மூமினுக்கு அழகல்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்துட்டான், இப்போ நீ என்ன பண்ணும், அதிகமாக தொழுணும், அதிகமாக சஜிதா ருக்கு செய்யணும், அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். ஆகவே நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்து காலத்தில் மலாய்க்கத்தோ மேலும் மலக்குமார்கள் மரியமுக்கு சொன்னார்கள், யா மரியமே இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின் மின்ஹு அல்லாஹ் ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு சுபச்செய்தி சொல்கின்றான், ஒரு வார்த்தையை கொண்டு உனக்கு சுபச்செய்தி சொல்கின்றான். என்ன வார்த்தை, இஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா மஸீஹ் என்ற ஒரு அழகான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உனக்கு சுபச்செய்தி சொன்னான். மஸீஹ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பட்டப்பெயர். மஸீஹ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்டப்பெயர். காரணம் என்ன, மஸீஹ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, அதிகம் பிரயாணம் செய்யக்கூடியவர், அதிகம் பிரயாணம் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப இன்ஷா அல்லாஹ் உயிரோட பூமிக்கு வரும் பொழுதும் உலகம் முழுவதும் சுற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுவதும் சுற்றுவார்கள். அதனால் அதிகமான பிரயாணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மஸீஹ்னு பேர். இன்னொரு மஸீஹுக்கு அர்த்தம் இருக்குது என்னன்னு சொன்னால், தடவக்கூடியவர், கையால் தடவக்கூடியவர். பின்னாடி நபியாக ஆக்கப்பட்ட பிறகு அவங்க யார் மேலாம் கையை வச்சாங்களோ அவங்களுக்குலாம் அல்லாஹ் நோயை குணத்தை கொடுத்தான். அவங்க குருடனை கையை வச்சு தடவுனாங்க, குருடனுக்கு பார்வை கிடச்சிது. தொழுநோயாளியை உடம்பு கையை வச்சு தடவுனாங்க, தொழுநோயாளிக்கு உடம்பு குணமாச்சு. அதுமாதிரி துக்மிகுல் அக்மஹவுல் அப்ரஸ பிறவி குருடனுக்கு தடவுனாங்க, பார்வை வந்துச்சு. இப்படி கையால் தடவியே பல பேருக்கு கராமத்து காட்டுனதுனாலையும் அவங்களுக்கு என்னென்னு பேர், மஸீஹின் பேர். மஸீஹ் ரெண்டு அர்த்தம், அதிகமாக பிரயாணம் செய்பவர் அர்த்தம், அதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருந்தும். இன்னொரு அர்த்தம் கையால் தடவக்கூடியவர், இதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருந்தும். புரிஞ்சுங்களா? சரி, இந்த அர்த்தத்தை அல்லாஹ் அவங்களுக்கு பட்ட பேரா சொல்கின்றான். அல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா என்ற மஸீஹ் என்று அவருக்கு பெயர் உண்டு. வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அவர் உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர் ஆவார். அவர் உலகத்திலே மக்கள் என்ன உண்டு, நல்ல மதிப்பு உண்டு, ஆகிரத்திலும் அல்லாஹ்விடத்திலே நல்ல மதிப்பு உண்டு. ஒமினல் முகர்ரபீன், மேலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருப்பார். இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க,
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்றாங்க, சுபச்செய்தி சொல்றாங்க, உனக்கு பிறக்கப்பட குழந்தை எப்படி பிறக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. மேலும் கல்லிமுன் நாச ஃபில் மஹதி வ கஹலா, அவர் குழந்தையாக தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுதும் வாலிப பருவத்தை அடையும் பொழுதும் அழகாக பேசுவார். வாலிப பருவத்தில் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வாலிப பருவத்தில் எப்படி பேசுவாரோ அதே போன்று அறிவார்ந்த தன்மையில் பேசுவார். எப்போ? தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது. அல்லாஹ் பேச வச்சான். பின்னாடி வருது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. குழந்தை பிறந்து மக்கள்லாம் காரி துப்புறாங்க. ஊரில் உள்ள மக்கள்லாம், அடி பாவி மரியமை, இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணிட்டியே, உன்னுடைய தாய் இம்ரானுடைய மனைவி கெட்டவள் இல்லையே, உன்னுடைய தந்தை இம்ரான் கெட்டவர் இல்லையே, நல்ல குடும்பத்தில் பெண்ணாச்சே, நீ இப்படி தப்பு செஞ்சுட்டு வந்து நிற்கிறியே. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு பெண் மீது சொல்லப்படக்கூடிய எந்த குற்றச்சாட்டையும் தாங்குவாள். ஒரு பெண்ணை திருடின்னு சொல்லுங்க, அவள் திருடாமே இருக்கட்டும், அவதூறு சொல்லுங்க, திருடின்னு சொல்லி தாங்கிப்பா. ஒரு பெண்ணை பொய் சொல்றான்னு சொல்லுங்க, தாங்கிப்பா. ஆனால் ஒரு பெண்ணை நடத்தை கெட்டவள் என்று சொன்னால் மட்டும் அந்த அவதூறு மட்டும் இந்த பெண்ணால் தாங்கிக்க முடியாது. நல்ல பெண்ணை நடத்த கெட்டவன் சொன்னால் அந்த அவதூறு மட்டும் தாங்க முடியாது. இது பெண்களுக்கு தான் புரியும். இது அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிக்கக்கூடிய 7 பாவங்கள், சபால் முபிகாத், அழிக்கக்கூடிய 7 பாவங்கள்ல ஒரு மனிதனை நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்கள் 7 பாவங்கள். அதில் என்ன? முதல்ல அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எப்படி ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய பெரும் பாவமோ அதுக்கு ஈக்குவலான பாவமாக 7 பாவத்தை சொல்லிட்டு வந்தாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல பெண்ணை நடத்தை கெட்ட பெண் என்று அவதூறு சொல்வது. ஒரு நன்னடத்தை உள்ள பெண்ணை அவன் நடத்த கெட்டவ, அவன் மோசமானவ என்று அவதூறு சொல்வது, இது 7 பெரும் பாவங்களில் ஒரு பாவம். ஏன்? பெண்களுடைய உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன்மார்கள் ஈஸியாக என்ன பண்ணுறோம், கோவம் வந்துட்டா மனைவியை தகாத வார்த்தை, நடத்தை கெட்டவங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை இருந்தோ கொச்சையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை போல சொல்கிறது. அவ விபச்சாரிங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை, அந்த வார்த்தையை போல சொல்கிறது. நல்லா தெரியும் அந்த பாவிக்கு நம்முடைய மனைவி அப்படி இல்லைண்டு, ஆனால் கோவம் வந்தா சண்டை வந்தா ஈஸியாக அவளை சொல்கிறது. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அழிக்கக்கூடிய பெரும் பாவங்கள் ஒரு பாவம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னதான் கோவம் வரட்டும், என்னதான் சண்டை வரட்டும், உங்களுடைய மனைவி மீது நீங்களே நடத்தி கெட்டவள் என்று அவதூறு சொல்றது, அவளை கெட்டவள் சொல்றது, அவள் கற்புக்கு அப்பாற்பட்டவள் சொல்றது, எவ்வளோ பெரிய பாவம் இது. நான் இல்லை சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா ஒரு கிண்டலுக்கு சொன்னேன். சகோதரர்கள் ரப்புல் ஆலமீன் ஒத்துக்கிறது இல்லை. அழிக்கக்கூடிய 7 பாவங்கள் ஒரு பாவம். அப்போ அந்த மாதிரி, ஏனென்றால் பெண்களுடைய உணர்வு அதில் ரொம்ப புண்படும். பெண்களுடைய உணர்வு அதில் ரொம்ப புண்படும், ரொம்ப வேதனைப்படும். அதனால தான் இந்த வேதனையை உணர்ந்தவர் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு பாவமும் பண்ணல, அல்லான்னு பூட்டி அறையில் உட்கார்ந்து இபாதத் செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு குழந்தை உண்டாயிட்டாங்க. எப்படி இருக்கு அவங்களோட மனம்? இல்லை, யார்கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னைக்கு ஹராமான வழியில் ஹராமான விபச்சாரம் பண்ணி குழந்தை உண்டானாலே அந்த குழந்தைய எப்படியா பெத்தி ஏதாவது குப்பத்தொட்டி போட்டு வந்துடுறா. அப்படிப்பட்ட காலம் இது. குப்பத்தொட்டில் போட்டு வந்துடுறா, நம்ம கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எந்த பாவம் செய்யாமல் எந்த தவறும் செய்யாமல் திடீரென்று ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை உண்டாயிட்டா அந்த பெண்ணுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹதி வ கஹலா, அவர் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதும் பேசுவார், அவர் வாலிப பருவத்தை அடையும் போது பேசுவார். தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது எதுக்காண்டி பேசினாருங்க? தன்னுடைய தாயின் பரிசுத்த தன்மையை உணர்த்துவதற்காக பேசினார். அல்லாஹ் பேச வச்சான். எல்லாரும் அந்த அம்மாவை குறை சொன்னாங்க, அடி பாவி இப்படி தப்பு பண்ணிட்டு வண்டியே, வலம் தக்கு பகையா, நீ ஒரு கெட்ட குடும்பத்தில் உள்ள பிறந்த பெண் இல்லையே, விபச்சாரம் செய்வதை தொழிலாகவோ வழமையாக கொண்ட குடும்பத்தில் உள்ள பெண் இல்லையே, நீ இப்படி ஒரு ஹராமான காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறியே என்று எல்லோரும் தூஷித்த பொழுது அந்த அம்மா அஷாரத்திலேயா குழந்தைய கையை காட்டினாங்க. நான் பேச மாட்டேன், குழந்தைகிட்ட பேசுங்க. தொட்டில் உள்ள குழந்தைய காட்டினாங்க. கேட்டாங்க, என்னது என்ன லூசா நீ, இதை எங்களை லூஸ் ஆக்குறியா? குழந்தை எப்படி பேசும்? குழந்தை எப்படி பேசும்? எப்படி பேசுன்னு கேட்குறாங்க. குழந்தை பேசுது. குழந்தை பேசுது. கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான், என்னுடைய தாய் தவறிழைக்கக்கூடிய பெண் அல்ல, பரிசுத்தமான பெண்ணு என்று அல்லாஹ் யாரை பேச வச்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வச்சான். சகோதரர்களே,
இதே மாதிரி ஒரு அவதூறு சம்பவம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு நிகழ்த்தப்பட்டுச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் இதே மாதிரி அவதூறு சம்பவம். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவதூறு சொன்னாங்களோ இதே மாதிரி அவதூறு இங்கேயாவது ஒரு அவதூறு சொல்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவதூறு சொல்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. என்ன முகாந்திரம்? அந்த மாதிரி திடீர் குழந்தை பெற்று கர்ப்பிணியாக வந்து நிற்கிறாங்க, குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ யாரும் ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. ஆனால் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேல அவதூறு சொல்லப்பட்டுச்சு. அந்த சம்பவம் தெரியும் தானே? சூரத்து நூர்ல அல்லாஹ் தெளிவாக சொன்னான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள் கஷ்டப்பட்டாங்க. இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, இதில் என்ன முடிவு எடுக்கிறது? ஆயிஷா மனைவியா வச்சுக்கலாமா, தலாக் விட்டுறலாமா, வீட்டுக்கு அனுப்பிடலாமா அப்படின்ட்டு 40 நாள் அந்த அம்மா எப்படி துடிச்சிருப்பாங்க? ஒரு பரிசுத்தமான பெண்மணி, எந்த தவறும் செய்யாத பெண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமான மனைவி. அப்படிப்பட்ட மனைவி மேலே ஒரு அவதூறு சொல்லப்படுது, ஒரு அவதூறு குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ரசூலுல்லாவே அதை நம்பலாமா வேணாமான்னு தடமாறிட்டு இருக்கிறாங்க. நம்பலாமா வேணாமான்னு தடமாறிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையிலே அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? ஆயிஷா, நீ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம், உங்கள் அத்தா வீட்டுக்கு போயிடு, அத்தா வீட்டுக்கு போயிடு. அத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த காலகட்டத்திலே நான் உயிரோடு இருப்பதை விட செத்து விடுவது எனக்கு மேலாக தெரிந்தது. அதே வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் இதுக்கு முன்னாடி நான் சாவடிச்சிருக்க கூடாதா? இப்படி ஒரு குழந்தைய பெற்றுட்டு நான் ஊரில் ஏச்சு வாங்குறதுக்கு முன்னாடி, பேச்சு வாங்குறதுக்கு முன்னாடி என்னை சாகடித்திருக்க கூடாதா? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க அந்த அம்மா. அதே வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏன் பெண்களுடைய உணர்வு அந்த விஷயத்தில் அவ்வளோ ஒரு சென்சிட்டிவானது பெண்களுடைய உணர்வு. ஹைர் என்னாச்சு? 40 நாள் கழிச்சு அல்லாஹ் சூரத்து நூறு இறக்குறான். சூரத்து நூறு இறக்குறான். ஆயிஷா பரிசுத்தமானவங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த முனாஃபிக்கள் நயவஞ்சகர்கள் ஆயிஷா மேலே அவதூறை பரப்பி பொய்யை பிரபலமாக்கி விட்டாங்க. தமிழில் சொல்லுவாங்கல்ல, உண்மை செருப்ப மாட்டதுக்கு முன்னாடி பொய் ஊரை சுற்றிட்டு வந்துடும். அந்த மாதிரி இந்த பொய்யை பாவிங்க பரப்பி அது என்னதான் அந்த பொய்க்குள்ள ஸ்பெஷாலிட்டி தெரியலங்க. சீக்கிரம் பரவுங்க, சீக்கிரம் பரவும். உண்மையை சொல்லுங்க, அது நொண்டி மாதிரி நொண்டும். சத்தியம் என்னாகும்? நொண்டி மாதிரி நொண்டி போகும். ஆனால் பொய்க்கு அப்படி என்னதான் அல்லாஹ் பவர் கொடுத்துருக்கான்னு தெரியல, அவ்வளோ வேகமாக பரவும். இப்போதான் இவர்கிட்ட கேட்ட பிறகு அடுத்து அவர் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்ட பிறகு இவர் சொல்லுவார். எப்படி பரவிச்சு பொய்? அவ்வளோ வேகமாக பரவும் பொய். அந்த மாதிரி அந்த அம்மா மேலே அவ்வளோ பெரிய பொய் பரவி வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க. 40 நாளைக்கு அப்புறம் ஆயத்து இறங்குது. ஆயத்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. எங்கே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அந்த இடத்துல தொழுதுட்டு இருக்கிறாங்க. நேராக வந்து அபூபக்கர்ட்டையும் ரலியல்லாஹு அன்ஹுட்டையும் உம்மு ரூமான் அவங்களுடைய மனைவி, அபூபக்கர் மனைவி, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஆயிஷாவுடைய விஷயத்தில் ஆயத்தை இறக்கிட்டான், ஆயிஷா பரிசுத்தமானவர்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான்னொடனே தாய் தந்தை சந்தோஷம் தாழ முடியல, ஒடியாடுறாங்க ஆயிஷாட்ட. இந்த அம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சா, ஆயிஷா ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, ஆயத்தை இறங்கிடுச்சான், போய் நன்றி சொல்லு போ, ரசூலுல்லாஹ் பாரு. அந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஏன் இவருக்கே நன்றி சொல்லணும்? இவரா என்ன நம்பினாரு? அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்தினா, முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ்க்கு நன்றி சொன்னாங்க அந்த அம்மா. பிற்காலத்தில் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டு சொன்ன பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் குழந்தையை பேச வைத்தான். ஆனால் என் மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது என்னை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கவில்லை, அவனே பேசினான். அல்லாஹ் அவனே பேசினான் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய கௌரவம் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஹைர், அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அம்மாவுக்கு சுபச்சை சொல்கிறான். இந்த அம்மா கேட்குறான், காலத் ரப்பி, என் ரட்சகனே, அண்ணா யக்கூனுலி வலது, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? உலம் எம்சஸ்னி பஷர், எந்த மனுஷனை தொட்டது கூட கிடையாது. உலம் எம்சஸ்னி பஷர், எந்த மனுஷனை தொட்டது கூட கிடையாது, எந்த ஆண்மகனும். யா அல்லாஹ், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கால, அல்லாஹ் சொன்னான், கதாலிக் அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அப்படித்தான் அல்லாஹ் அவன் நாடியதை படைக்கின்றான். இதா கதா அம்ரன், அவன் ஏதோ ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால்
இன்னமா யகூலு குன், ஆகு என்று சொல்லுவதுதான் பாக்கி. ஃபயகூன், அது ஆகிவிடும். குன் ஆகட்டும் அப்படிங்குவான், ஃபயகூன் ஆகிவிடும். மேலும் அந்த நபிக்கு, அந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவருக்கு அல்லாஹ் வேதத்தை கற்றுக் கொடுப்பான், ஞானத்தை கற்றுக் கொடுப்பான். ஒத் தௌராத், தௌராத்தை கற்றுக் கொடுப்பான். ஒல் இன்ஜீல், இன்ஜீலை கற்றுக் கொடுப்பான் என்று இந்த அம்மா ஆல்ரெடி அவருக்கு என்னத்தையா கற்றுக் கொடுத்துருப்போம். அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை பதில் சொல்லு. நீ அவரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், நபி ரசூலு தௌராத்து இன்ஜீல் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை வழி என்ன இல்லை அல்லாஹ், எனக்கு என்ன நடக்கும்? சூரத்து மரியம்ல எடுத்து பாருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. சூரத்து மரியம்ல அல்லாஹ் மரியம்னு ஒரு சூறாவே இறக்கி அதில் அந்த அம்மா பட்ட கஷ்டம் எந்த அளவுக்கு, பிரசவ நேரத்தில் யாருடைய உதவி இல்லாமல், யாரும் சப்போர்ட்டுக்கு வருவாங்களா? இந்த மாதிரி ஒரு கன்னியான பெண்ணு திடீர்னு கர்ப்பமாயிட்டா யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கிழக்கு திசையில் ஒரு இடத்துக்கு போ அப்படிங்கிறான். அங்கே போகிறாங்க, துடிக்கிறாங்க அந்த அம்மா பிரசவ வேதனையில். அப்போ தான் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நான் இதுக்கு முன்னாடியே மூத்தா இருக்கக்கூடாதா? என்னை ஏற போய் இப்படி சோதிக்கிற? அல்லாஹ் சொல்கிறான், நீ பேரிச்சம்பழத்தை, பசி தம்மாக்கு தாகம், அந்த பிரசவ வேதனையில் பசி தாகம், சாப்பிட ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த பேரிச்சம்பழத்தை பிடிச்சி அப்படி உழுக்குன்றான். பேரிச்சம்பழம் ரப்புல் ஆலமீன் அவ்வளோ ஹைட்டாக இருக்க பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் ஹைட்டாக இருக்கும். அது என்னாச்சு, இவர்களுக்காண்டி அப்படி வளைஞ்சு கொடுத்துச்சு. அதை பிடிச்சி உழுக்குனாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. பக்கத்தில் தண்ணி ஓடிச்சு நீரோடையில், அதை குடிச்சிக்கிட்டாங்க. அந்த பிரசவ வேதனையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறு பூரா பின்னாடி சொல்கிறான். இதில் சூரத் மரியம்ல இங்கே ஃபுல்லாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறையே அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய சிறப்பையே அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, அவர் எப்படி இருப்பார் என்றால், ரசூலன் இலா பனி இஸ்ராயில், ஒட்டுமொத்த பனு இஸ்ராயலுக்கும் அவரை நபியாக அனுப்பப் போகிறேன். அன்னிய கத் ஜிஅத்துக்கும் பி ஆயத்தின் மின் ரப்பிக்கும், அவர் சொல்வார், மக்களே அல்லாஹ்விடத்திலிருந்து சில அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அற்புதம்? அன்னி அஹ்லுகுலக்கும் மின தீனி கஹைஅத்தி தய்ர், நான் உங்களுக்கு களிமண்ணிலிருந்து ஒரு பொம்மையை செஞ்சு, ஈசா சொல்லுவாங்களாம், சொன்னாங்க, களிமண்ணிலிருந்து ஒரு பொம்மையை செஞ்சு, அது ஹைஅத்தி தய்ர், ஒரு பறவையுடைய ரூபத்தில் செஞ்சு, ஃபஅன்ஃபுகு ஃபீஹி, அதில் ஃபூ என்று ஊதுவேன், ஃபயக்கூனு தைரம் பீதினில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த களிமண் என்னவா மாறிடும்? பறவையாக மாறிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கண்டா அவங்க நபிங்க, அவங்க நபி, அவங்க இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழ்த்தினாங்க. ஒரு பறவையை ஒரு களிமண்ணில் பறவை மாதிரி செஞ்சு அதில் ஊதுனாங்க, பறந்து போச்சு. குருடனுக்கு கையை வச்சாங்க, பார்வை கிடச்சிது. குஷ்டரோகியை கை வச்சு தடவுனாங்க, பார்வை கிடச்சிது. இந்த கிறுக்கைங்களாம் சீரணி அரங்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு குருடன் பார்க்குறான், செவடன் கேட்குறான், கையை வச்சா புத்து புத்துன்னு உழுறான். நான் கேட்குறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி குருடன் பார்க்குறான், செவடன் கேட்குறான், முடவன் நடக்கிறான் அப்படின்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி ஒரு களிமண்ணில் பொம்மை செஞ்சு கொடுப்போம், ஊதுப்பா உயிரை கொடுங்க கேட்போம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பவர் எங்களுக்கு உண்டுன்னு சொல்லி தானே என்ன சொல்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சு தடவுனாங்க, குருடனுக்கு பார்வை வந்துருச்சு, கையை வச்சு தடவுனாங்க, குஷ்டரோகி குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃப்ராடுத்தனமாக ஒரு ஏமாற்று பித்தலாட்டு வேலையை செய்கிறாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி ஒரு களிமண்ணை கொடுத்து, இந்த களிமண்ணை பறவை மாதிரி செஞ்சு ஊது, உயிர் வருதான்னு பார்ப்போம். செய்ய முடியுமா இவங்களால? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. ஹைர் வ உனப்பியுக்கும் வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ் வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ, குஷ்டரோகியையும் வெண்குஷ்டக்காரர்களையும் குணமாக்கினார். வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், செத்தவர்களை கும்பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எழுந்திரி அப்படின்னு சொல்லுவாரு, இறந்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு மாயாஜால வித்த மாதிரி அல்லாஹ் காட்டுறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதம் கொடுத்தான். என்ன காரணம்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம் கொடுப்பதாக இருந்தால், அந்த காலத்தில் எது ரொம்ப திறமையா ஃபேமஸாக பேசப்படுதோ அது சம்பந்தமான அற்புதங்கள் அல்லாஹ் கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் சூனியம் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு கொடுத்த மோஜிதா எப்படி இருந்துச்சு? சூனியம் சம்மந்தமாக இருந்துச்சு. அவன் கைத்தை போட்டான், பாம்பா மாறிச்சு. இவங்க தடியை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. கையை இப்படி வச்சுட்டு
இப்படின்னாங்க, கை அப்படியே பளபளன்னு ஷைனிங்காக வந்துருச்சு. ஸோ அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சூனியம் என்பது பிரபலமாக இருந்ததுனால அந்த சூனியம் சம்பந்தமாக சில அற்புதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். இன்னைக்கு பைத்தியகாரத்தனமாக சூனியமே இல்லைன்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சூனியம் பிரபலம் இருந்துச்சு. அல்லாஹ் சூனியம் சம்பந்தமாகவே அவங்களுக்கு மோஜி தான் கொடுத்தான். குர்ஆனில் சொல்கிறான், சாஹிரீன் சூனியக்காரர்கள் வந்தார்கள், கயிற்றை போட்டார்கள், பாம்பாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிய அசாவை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. இந்த அசா பெரிய பாம்பு குட்டி பாம்புகளை பூரா முழுங்கிடுச்சு. சூனியக்காரன் பூரா என்ன பண்ணிட்டான், உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செஞ்சு புத்துன்னு விழுந்தான். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். இன்னைக்கு பாவிங்க ஈஸியாக சொல்கிறாங்க சூனியங்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய், இருந்தால் எனக்கு வைக்கட்டும், 50 லட்சம் தரேன், 1 கோடி தரேன். யாரை ஏமாற்ற இது? சூனியத்தை நம்ம நம்பித்தான் ஆகணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி சொன்னா பத்தியா பத்தியா இவங்களாம் சூனியத்தை நம்புறாங்க காஃபிர்கள், நம்ம என்ன சூனியத்தை நம்பி அதை இபாதத்தை செய்யணும்? ஆனால் பாய் சூனியன்னு ஒன்று இருந்துச்சியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்சிருக்கிறாங்க, புகாரியில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. ஈஸியாக சொல்கிறாங்க. புகாரி முஸ்லீம்லாம் வந்து ஆய்வு செய்யலையா, இவருக்கு மட்டும் தான் வாய்வு செஞ்சாராம். பச்சை சொல், புகாரி முஸ்லீம்லாம் ஆய்வு செய்யலை. அப்போ அந்த காலத்தில் சூனியம் மிகச்சிருந்ததுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசாவும் எப்படி இருந்துச்சு? சூனியம் சம்பந்தமாக இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் மருத்துவம் மிகச்சிருந்துச்சு. மருத்துவம், அந்த மருத்துவம் மிகச்சிருந்ததுனால மருத்துவத்தில் சிறந்த மருத்துவமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏன்னா இன்னைக்கு எந்த மருத்துவத்திலையும் பிறவி குருடுக்கு மருந்து கிடையாது, அப்படிதானே? இடையில பார்வை போச்சுன்னா உங்களுக்கு கண்ணுங்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம், பிறவி குருடுக்கு மருந்து கிடையாது. ஆனால் ஈசா இன்னைக்கே இப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் எல்லா நோய்க்கும் மருத்துவத்தில் மிகச்சிருந்தாங்க. ஆனால் பிறவி குருடுக்கும் குஷ்டரோகத்துக்கு மட்டும் அவங்கள்ட்ட மருந்து கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் அவங்களுக்கு அற்புதத்தை கொடுத்தான். பிறவி குருடுக்கு கையை வச்சு தடவை பார்வை கிடச்சிது, குஷ்டரோகிக்கு கையை தடவை குஷ்டரோகத்துக்கு ஷிஃபா கிடச்சிது. அப்போ அது சம்பந்தமான அற்புதத்தை கொடுத்தான். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மருத்துவத்துறை மிகச்சிருந்ததுனால. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபுகளுக்கு மத்தியில் இந்த அரபு இலக்கியத்தில் பைத்தியம் பிடிச்சி கிடந்தாங்க. இலக்கணம், இலக்கியம், கவிதை, இதில் பைத்தியம் பிடிச்சி போயிருந்தாங்க அந்த மக்கள். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுக்குற அற்புதம் எந்த மாதிரி அற்புதமாக கொடுத்தான்? அது சம்பந்தமான இலக்கிய நடையோடு கவிதை நடையோடு இருக்கக்கூடிய வேதத்தை ரப்பல் ஆலமீன் அற்புதமாக கொடுத்தான். சொல்ல புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய இயல்பு எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நபிக்கு எது ஃபேமஸாக இருக்குதோ அதுலேயே உன்னதமான ஒன்றை அற்புதமாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மருத்துவத்துறையிலே சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான். இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும். மக்களே, இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் தான் ரப்பு, என்ன வணங்குன்னு சொல்லலை. நான் இன்னைக்கு சூனியக்காரங்க சில பேர் என்ன பண்ணுறான், கையில் திருநூறு வர வைக்கிறான், வாயில் லிங்கத்தை வர வைக்கிறான், உள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருந்து உள்ளே ஒழிச்சு வச்சு லிங்கத்தை வர வைக்கிறான். வர வச்சு போட்டு என்ன சொல்கிறான்? நான் தான் சாமின்றான், நான் தான் கடவுளுக்குறான். சாய்பாபா பண்ணாத வித்தையா? இடையில CNN IBN டிவியில் சாய்பாபா பண்ண அந்த என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாங்க போய் எடுத்து காட்டினான். அப்படியே வாஜ்பாய்க்கு கிரீடம் கொடுக்குறாரு, மெடல் கொடுக்குறாரு, அப்படியே இந்த மெடலு கீழே இப்படி புசுக்கிறாரு, ஒரு தங்க செயின் வருது, அதை வாஜ்பாய்க்கு போட்டு விடுறாரு. யாரு? காலாவதியான சாய்பாபா, காலாவதியான கடவுள். சாவ மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சொன்ன நாளோட முன்னாடி செத்துப்பிட்டான். அந்த அதை டிவியில் எடுத்து போட்டான். அந்த அந்த மெடல் கொடுக்கும்போதே கையை வச்சு கீழே தடவுறாரு, கீழே ஏதோ ஒட்டி வச்சிருக்கிறாரு, அதை வச்சு தடவுறாரு. க்ளீனாக அதை கேமராவில் எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு இப்படி இப்படிங்கிறாரு, செயின் ஆகிடுது. உடனே ஆஹாஹா, இங்கே நம்ம பழைய முதலமைச்சரை பார்க்குறது அவர் வீட்டுக்கு வந்தார் சாய்பாபா, தெரியுமா? அப்போது முதலமைச்சரோட மனைவிக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாராம். இந்தாராம் ஒரு மோதிரம். பக்கத்தில் இன்னொரு ஆள் கேட்டாராம், முதலமைச்சருடைய அப்போ அமைச்சராக இருந்தவர் கேட்டாராம், பாபா எனக்கு ஒன்று தாங்கண்ணா. இல்லை இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு, மறைச்சு கொண்டு வந்து ஒன்றே தான் இப்படியே சொல்லிருக்காரு, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சுட்டாராம். என்ன அர்த்தம் அதுக்கு? இப்படி சில மாயாஜாலங்களை காட்டிவிட்டு சோழ தாங்கள் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. இதையும் பைத்தியகரத்தனமான ஜனங்கள் நம்புகிறாங்க, பைத்தியகரத்தன மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரும் நிகழ்த்த முடியாத செத்தவனை உயிரோடு எழுப்புறாங்க. செத்தவன் உயிரோடு எழுப்புறாங்க. உலகத்தில் யாரும் அந்த அற்புதத்தை நிறுத்த முடியுமா? களிமண்ணை பறவையாக காட்டுறாங்க, பறவையாக உருவாக்குறாங்க. இது யாராவது செய்ய முடியுமா?
இவ்வளவு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, ரப்பி வ ரப்புக்குமுல்லாஹ், என்னுடைய ரப்பும், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் எனக்கும் ரப்பு உங்களுக்கு ரப்பு, ஃபாபுதுஹு அவரை மட்டுமே வணங்குங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம் இதுதான் நேரான பாதை. யார் சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு செஞ்ச தாவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எப்படி தாவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்துச்சு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க, அல்லாஹ் சூழ்ச்சி பண்ணான், அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். அந்த விவரங்களை பூரா சொல்கிறோம், நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஹாபிசம் என்றால் என்ன? வஹாபிகள் யார் யார்? சில முஸ்லீம்களும் சுன்னத்துல் ஜமாத், ஜாக்கு, தௌஹீத் ஜமாத் போன்றவர்களும் பல மாற்று மத சகோதரர்களாக ஷியா, காதியானி போன்றவர்களும் வஹாபிசத்தை ஏன் எதிர்க்கிறார்கள்? வஹாபிசம் அப்படின்னா என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாம் அப்படியே பல்வேறு பரிணாமங்களுக்கு பிறகு உருமாறி இஸ்லாத்திற்கு எதிரான ஷிர்கு, பிதாத்துகள், கபர் வணக்கங்கள் இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. அது நீண்ட வரலாறு. முஅத்தஸிலா, ஹாரிஜியா, ஜஹமியா, கத்ரியா, இந்த மாதிரி பல பிரிவு, கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி பல பிரிவினைகள் வந்து அதில் ஒன்று தான் ஷியா. இந்த ஷியா தான், இந்த ஷியாக்கள் தான் முதல்ல இஸ்லாத்துக்குள்ள கபர் வணக்கத்தை கொண்டு வந்தது. அதுக்கு அவர்கள் பயன்படுத்தியது அரசியல் ரீதியாக லெபனான் நாட்டை தலைநகரமாக வைத்து, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லெபனான்லேருந்து பிரிண்ட் ஆகிய ஒரு புக்குனாக்கா நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கணும். லெபனானில் தான் எல்லா பிதாத்துடைய கிதாபுகள், எல்லா விதமான ஷிர்கித்தான கிதாபுகள் பிரிண்ட் ஆகக்கூடிய இடம் லெபனானாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ அந்த லெபனானை அவர்கள் மையமாக வைத்து இந்த ஷிர்கு, பிதாத்துக்கான விஷயங்களை பரப்ப ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுதி அரேபியாவிலிருந்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜிதி என்பவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஜத்திதை, ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ரசூலுல்லாஹ்வோட நபி நுபுவத்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் நபி யாரும் வரப்போறதில்ல. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு முஜத்திதை தேர்ந்தெடுப்பான். இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லாஹ் ஒரு சீர்திருத்தவாதியை தேர்ந்தெடுப்பான், அவர் மூலமாக உலகம் முழுவதும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவான். அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முஜத்தித், ஒரு சீர்திருத்தவாதினா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். இவர் தான் வந்து என்ன பண்ணார், இந்த லெபனானிலிருந்து வரக்கூடிய இந்த பிதாத்துகள், அனாச்சாரங்களை தேட பிடிச்சி கபர் வணக்கங்களை ஒழிப்பதற்கு பெரிய அளவில் பாடுபட்டவர். அதனால் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கபர் வணக்கத்தை எதிர்க்கிறார்களோ, தர்காவுக்கு போகக்கூடாது, கபர் வணக்கம் இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவர்களுக்கு இந்த கபர் வணங்கிகள் வைத்த பெயர் வஹாபி அப்படிங்கிறது. ஏன்னா இது முகமது இப்னு அப்துல் வஹாப் தான் முதல்ல சொன்னார், அதனால் நீ அந்த கொள்கை நீ வஹாபி அப்படிங்குவான். நம்ம அதை எப்படி எடுத்துக்கணுண்டா, அல் வஹாபுங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. நம்மளை பார்த்து ஒருத்தர் வஹாபின்னு சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்ங்கணும். ஏன் நம்மளை யாரோட இணைக்கிறான்? நம்ம ஏன் முகமது அப்துல் வஹாப், அவருக்கு நமக்கு எந்த சம்மந்தம்? நமக்கு என்ன பாட்டுனா முப்பாட்டுனா என்ன சம்மந்தம் நமக்கு? அவருக்கு நாம் அல்லாஹ்வோடு சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் இந்த வஹாபிங்கிற பட்டத்தை இவர்கள் உலகத்தில் அறிமுகப்படுத்தினது. ஆனால் இந்த வஹாபிங்கிற பட்டம் இருந்து பாருங்க, இன்னைக்கு பல பேரால் பயமுறுத்துவதற்கு பயமுறுத்துவதற்கு அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி எல்லாம் இந்த வஹாபி திட்டுவாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியது தேவபந்து உலமாக்கள். தேவபந்து உலமாக்கள் தான் முதல்ல ஆங்கிலேயத்துக்கு ஜிஹாது பண்ணாங்க. அந்த தேவபந்து உலமாக்களையே இங்கே இருந்த பரேலவிகள், இந்த கபர் வணங்கிகள் என்ன பண்ணானா, இது வஹாபி போராட்டம். இன்றைக்கி நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்க, வஹாபி போராட்டம் தான் எழுதுவாங்க. வரலாறுல வஹாபிசம், வஹாபிகள் போராட்டம் அப்படி தான் எழுதுவாங்க. இல்லைனா வஹாபிகளுக்கு அவங்க எந்த சம்மந்தம் கிடையாது, அவங்க போராட்டம் தேவபந்து உலமாக்கள். ஏன் இவங்க யாரெல்லாம் கபர் வணக்கத்தை, பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, பரேலியத்தை எதிர்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் இவங்க வச்ச பேர் என்னது? வஹாபிகள். அந்த அடிப்படையில் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. அவங்களே வஹாபி தான் சொல்லுவாங்க.
அப்போ அவங்களோட கிதாபில் எழுதுகிறாங்க, நடந்த சம்பவம் ஒன்று. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பள்ளிவாசலில் இமாம் இருந்தாராம். அந்த இமாம் வந்து இந்த பரேலவி சிந்தனை உள்ளவர். அப்போ அவர் வந்து அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு மளிகை கடை வச்சுருந்தாராம். அந்த மளிகை கடையில் போய் சாமான் வாங்க வரான், கணக்கு வச்சுப்பாரான். கொஞ்ச நாள் காசு கொடுக்காம பில்லு ரொம்ப ஏறி போச்சு. கடைக்காரர் சொல்லிட்டாராம், ஹஸ்ரத் முதல்ல பணத்தை பட்டுவாடா பண்ணுங்கள், செட்டில் பண்ணுங்கள், அப்புறம் நாங்கள் சாமான் தரேன் அப்படி சாமான் தரமாட்டேன்ட்டாரான். ஹஸ்ரத் பார்த்தா அப்படியே சொல்லிட்டேன், இந்த வாரம் ஜும்மாவில் உங்களை வச்சுக்கிற விளையாட்டு. அந்த வாரம் ஜும்மாவில் வஹாபி என்றால் யார், வஹாபிகளோட மோசமானவர்கள் அப்படி எப்படின்னு சொல்லி வஹாபியத்தை பற்றி ஃபுல்லாக பயான் பண்ணிட்டு, சகோதரர்களே நம்ம மளிகை கடைக்காரரு அந்த மாதிரி வஹாபி மதத்தில் போய் சேர்ந்துட்டாரு, அவர்கிட்ட யாரும் சாமான் வாங்காதீங்க அப்படின்ற உடனே அவ்வளோதான் ஊர் மக்கள் ஒட்டுமொத்தம் அவரை பாய்காட் பண்ணிட்டாங்களாம். அவர் ஒடியாந்துருக்கார் ஹஸ்ரத்தில். என்ன ஹஸ்ரத் என்னென்னமோ சொன்னீங்க, வஹாபிக எனக்கு சம்மந்தம், காசு வேணும் கேட்டல அப்படிதான். ஹஸ்ரத் தெரியாமல் நடந்து போச்சு, உங்களுடைய பவர் தெரியாமல் பேசிவிட்டேன், இனிமேல் காசு தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம், நீங்கள் எப்போ வேணாலும் சாமானை வாங்கிக்கிங்க. அப்படியா, ஓகே. அடுத்த வாரம் தௌபானா என்ன, அல்லாவே மன்னிக்கிறான் அந்த தௌபாவை. அப்படி தௌபாவோட செலவை பேசிட்டு இந்த மல்லிகை கடைக்காரு வஹாபி தௌபா செஞ்சிட்டாரு. இப்போ இந்த வஹாபி முத்திரை இருக்குது பாருங்க, இது பல பேரை பயமுறுத்துவதற்காக மிரட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய முத்திரை. இந்த முத்திரைக்கு பயந்து தான் தமிழ்நாட்டில் நிறைய உலமாக்கள் தப்புன்னு தெரிஞ்சோம், நமக்கு எதுக்கு வம்பு, எவனா வஹாபி முத்திரை குத்திர போகிறோம் நம்மளை. இந்த வஹாபி முத்திரைக்கு பயந்து தான் பெரும்பாலான உலமாக்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பரேலவிகள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த பிஜே மாதிரி ஆளுகள்லாம் பக்கா வஹாபிங்க, ஷம்சுதீன் காசிமி மாதிரி ஆளுகள்லாம் முக்கா வஹாபிங்க. அவரெல்லாம் பக்கா வஹாபியா, நாங்களாம் யாரா முக்கா, இப்படி சொல்கிறாங்க. ஷம்சுதீன் காசிமிலாம் முக்கா வஹாபி. அவர் தலப்பாவை பார்த்து சுன்ன ஜமாத் ஏமாந்துடாதீங்க, அவர் மக்காபல்ல இமாமா இருக்காலும் சுன்ன ஜமாத் ஏமாந்துடாதீங்க, அவரும் வஹாபி தான், ஆனால் என்ன முக்கா வஹாபி, அவன் பக்கா வஹாபி, அவன் முக்கா வஹாபி. இந்த வஹாபி பட்டத்துக்கு வஹாபி முத்திரைக்கு பயந்தே நிறைய பெரிய பெரிய உலமாக்கள், மார்க்கம் தெரிஞ்ச உலமாக்கள் நிறைய பேர் அதை மூத்தாமல் போயிட்டாங்க. என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, எதுக்கு மோல்சா நம்மளே வஹாபின்னு சொல்லிட போகிறோம், எதுக்கு வம்பு. இதுக்கு பயந்து நிறைய உலமாக்கள் வாயத்திற்குள்ள இந்த பிதாத்துக்களை பற்றி. அதனால் இந்த வஹாபி முத்திரையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஆனால் இப்போ மாஷா அல்லாஹ் மக்கள் தெளிவாயிட்டாங்க, வஹாபியாது கஹாபியாது போயா வேலையை பாரியா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அந்த முத்திரைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. தராவி, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் இது மூன்றும் ஒன்றா அல்லது மூன்றும் வெவ்வேறா? என்னுடைய கருத்து, அவருடைய கருத்து எழுதுறாரு. தஹஜ்ஜுதும் கியாமுல் லைல் என்று, தஹஜ்ஜுதும் கியாமுல் லைலும் ஒன்று, தராவி என்பது வேறு. முதல்ல புரிஞ்ச, கியாமுல் லைலுங்கிறது வந்து ஒரு காமன் வேர்டு, இரவு வணக்கம். தஹஜ்ஜுதும் கியாமுல் லைல் தான், தராவியும் கியாமுல் லைல் தான், ஏன் இஷாவும் கியாமுல் லைல் தான். கியாமுல் லைலுங்கிறது ஒரு காமன் வேர்டு, இரவு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தராவி தொழுவுறீங்க, தராவி தொழுது தஹஜ்ஜுத் தொழுவுறீங்க, ரெண்டுக்கு நடுவுலையோ அல்லது அதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 20 ரக்காத் தொழுவுறீங்க, அதுவும் கியாமுல் லைல் தான். அப்போ இரவிலே தொழப்படும் எல்லா தொழுகைகளுமே கியாமுல் லைல் தான். அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தஹஜ்ஜுத் தொழுதார்களோ சொல்லலை, யார் தராவி தொழுதார்களோ சொல்லலை, மன் காம ரமலான, யார் கியாமுல் லைல் ரமலானில் தொழுகிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர்கள் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். தராவி தொழுதாலும் உங்களுக்கு நன்மை உண்டு, அந்த நன்மை முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் நன்மை. தஹஜ்ஜுத் தொழுதாலும் அந்த நன்மை உண்டு. இந்த ரெண்டும் பிள்ளை தொழுதுட்டு எக்ஸ்ட்ராவாக தொழுறீங்க, அப்போ அந்த நன்மை உண்டு. அப்போ கியாமுல் லைல் என்பது ஒரு காமன் வேர்டு, அது தராவியும் குறிக்கும், தஹஜ்ஜுதையும் குறிக்கும், மற்ற சுன்னத்தான நஃபிலான தொழுகை தொழுதா அதுவும் குறிக்கும். நேற்று நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் இது என்னவா நேற்று நடந்துச்சோ, மு.க. ஸ்டாலின் நபிகளாரை போன்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞர் என்று கூறியுள்ளாராம். அங்கனையே அவனையும் செருப்பால் அடிச்சிருக்கணும், அவனை கூட்டு வந்து இஃப்தார் நடத்தினா பாருங்க, அவனையும் செருப்பால் அடிச்சிருக்கணும். என்ன சொல்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு முஸ்லீம் தலைவர் கலைஞர்கிட்ட ஒரு சீட்டு வாங்குறதுக்காக வேண்டி இவர் அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியா, மௌலானாக்கெல்லாம் பெரிய மௌலானா, சரி அதான் ஒளிஞ்சிட்டு போட்டோம், அவுலியாக்கள் தான் ஒப்பிட்டார். அவுலியாக்கள்லாம் மேலே சூரத்து 100க்கு வந்து எங்கெங்கேயோ விளக்கம் தேடினாராம்,
அவருக்கு விளக்கம் கிடைக்கலையா, இவர் எழுதினாலும் விளக்கம், அந்த விளக்கத்தில் விளக்கம் கிடைச்சதான் அவருக்கு விளக்குமாறு விளக்கம் சொல்லிட்டு வெளியிட்டோம். இது இப்படி சொன்னார் எனக்கு தெரியல, அப்படி சொல்லியிருந்தாண்டாக்கா சொல் 2 பேருமே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எப்படிப்பட்ட கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் இந்த கிழட்டு பைய ஊழல் கிழட்டு பையோட ஒப்பிட்டா, ஊழலே தெளிச்சு போன, திண்டது பூரா உடம்பு வளர்ந்தது பூரா ஹராமான காசுல, மக்கள் காசு அபகரிச்சு திண்டவன், இவனை கொண்டு போய் ரசூலுல்லாவோட கம்பேர் பண்ணா, இதே நம்ம ஆளுங்க பார்த்து இருந்திருக்கான என்ன சொல்றது? அதனால அப்படி சொன்னவரும் அப்படி சொல்றதுக்காண்டி கூட்டு வந்தா பாருங்க, எவன் ஏற்பாடு பண்ணானோ அவன் எனக்கு தெரியல இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொல்லி இருந்தால் நாளைக்கு சொல்லவே இல்லையே நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்க முடியாது. உண்மையிலே அப்படி நான் பார்க்க பேப்பர்ல பார்க்கல, நான் படிக்கல. ஒரு கால் அப்படி சொல்லி இருந்தால் அவர்கள் சமுதாயத்துடைய புறக்கணிப்புக்கு தகுந்தவர்கள். ஜும்மா முபாரக் சொல்லலாமா? கேன் வி ஆஸ்க் துவா ஃபார் நான் முஸ்லிம்? இப்போ ஜும்மா முபாரக்னு ஒரு பிதாத் ஆரம்பிச்சிருதுங்க. ஜும்மா வந்தோடனே ஜும்மா முபாரக், ஜும்மா முபாரக், ஜும்மா முபாரக். இது என்ன முபாரக்கு? ஜும்மா முபாரக்கு. இது முதல்ல பிதாத்து. எனக்கு யாரோ ஒருத்தர் அடிக்கடி எஸ்எம்எஸ் இருந்தார், ஃபோன் போட்டு சத்தம் போட்டு அதுக்கு அதோடு நிறுத்திட்டாரு. அதனால் அந்த எஸ்எம்எஸ்ல ஜும்மா முபாரக் சொல்றது, பெருநாள் அன்னைக்கு பெருமான வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெருநாள் அன்னைக்கு ரசூலுல்லாஹி வாழ்த்து சொன்னாங்க, முஸ்லீம்கள் உங்களுடைய முசாபா செய்யுங்க, உங்களுடைய அன்பை பரிமாறிக்குங்க, உங்களுடைய வாழ்த்துல பரிமாறிக்குன்னு சொன்னாங்க. ஜும்மா அன்னைக்கு வாழ்த்துல பரிமாறிக்க ரசூலுல்லாஹி சொன்னாங்களா? அப்போ ஜும்மா அன்னைக்கு நீ புது ட்ரெஸ் போடணும், ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் பிரியாணி செய்யணும். அதனால ஜும்மா முபாரக்குங்கிறதுலாம் வந்து பிதாத்து, இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் முஸ்லீம்களோட துவா செய்யலாமா? நான் முஸ்லீம்களோட துவா செய்யலாம். என்ன எதுக்காண்டி? அவங்களோட ஹிதாயத்துக்காண்டி, அவங்களோட நேர்வழிக்காண்டி, அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி துவா செய்யலாம். அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் கிடைக்கணும், அப்படி துவா செய்யக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா? ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. நம்முடைய இந்துக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு யூதர்கள் ஏற்றுக்கிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைச்சல். சமீபத்தில் யுவான் ரெட்லி, ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் பெண், கேள்விப்பட்டீங்களா? யுவான் ரெட்லி யூத பெண் தான். அந்த அம்மா யூத பெண் தான். ஆனால் அந்த அம்மா ஒரு பெரிய பத்திரிகையாளர், ரொம்ப திறமையான பத்திரிகையாளர். தாலிபான்களை பற்றி கேள்விப்பட்டு, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யுவான் ரெட்லினா அவங்களுடைய ஆர்டிக்கல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த அம்மா ஒரு அனலைசிஸ் ஆர்டிக்கல் எழுதுனாங்கனாக்கா அந்த பத்திரிகை ஹோஹோன்னு விற்கும். அன்னைக்கு யுவான் ரெட்லி ஆர்டிக்கல் வந்துருந்து, அவ்வளோ பெரிய அறிவாளி. அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து மேற்கத்திய உலகம் வந்து பெரிய பத்திரிகையாளராக, பெரிய அறிவாளியாக தலையில் தூக்கி வச்சுருந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்கண்டா, ஆனால் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு நியாயத்தை தான் எழுதுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்கண்டா, தாலிபான்களை பற்றி இந்த மேற்கத்திய மீடியாக்கள் அவங்களாம் தீவிரவாதிங்க, மோசமானவங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, பெண்களை சித்திரவதை பண்ணுறாங்க, காட்டு மிராண்டிங்க, அவங்க கற்பழிக்கிறது தான் அவங்களுடைய தொழிலே, கொலை பண்ணுறது அவங்களுடைய பொழுதுபோக்கு, இப்படிலாம் அந்த மேற்கத்திய மீடியாக்கள் எழுதினோடனே அந்த யுவான் ரெட்லி என்ன பண்ணாங்க, அந்த அம்மா அந்த தாலிபான் அப்படின்னு தாலிபான்கள் போய் பார்த்து தான் வந்துடுவோம்னு சொல்லி நேரடியாக பார்த்து ரிப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி அந்த அம்மா பாகிஸ்தானுக்கு வர்றாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே ஒரு புரோக்கரை பிடிச்சிக்கிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாங்க. ஆப்கானிஸ்தானில் போய் தாலிபான்களை பற்றி எழுத போகிறாங்க. தாலிபான்களுடைய பிடியில் மாட்டிக்கிறாங்க. அந்த அம்மா தாலிபான்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அவரை கிட்டத்தட்ட 3 மாதம் தாலிபான்களோட ஜெயிலில் இருக்கிறாங்க. 3 மாதம் தாலிபான்களை ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. சகோதரர்களே, தாலிபான்கள் அந்த அம்மாட்ட நடந்துக்கிட்ட முறை, அந்த அம்மா தாலிபான்களோட செயலை பார்த்தது, அவ்வளோத்தையும் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் வெளியே வர்றாங்க ஒரு உண்மையான முஸ்லீமாக. புக்கே வந்துருக்கு தமிழில், யுவான் ரெட்லி புக்கே வந்துருக்குது, தமிழ்லேயே வந்துருது, புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. வாங்கி படிங்க அந்த புத்தகம்லாம். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வரலாறு. அதுக்கு பிறகு அந்த அம்மாவை மேற்கத்திய உலகம்லாம் அப்படி ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி இன்டர்வியூ செஞ்சிருச்சு. மேற்கத்திய பத்திரிகைகள் அப்படி ஒரு ஆளே இல்லை. யுவான் ரெட்லி யாரு? அவர் இங்கே உஸ்லம்பட்டில் இருக்காரு, ஈரோடு பக்கம் இருக்காருங்கிற மாதிரி அந்த அம்மா அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா ஓயலை. மாஷால்லா இப்போ இஸ்லாமிய பத்திரிகைகளில் அரபு பத்தியில் முழுமையான ஹிஜாபோட பரதாவோட அல்ஹம்துலில்லாஹ் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதை எழுதுவாங்க வரலாறு. நான் அந்த புக்கை படித்தேன், எனக்கு அப்படியே கீழே வைக்க முடியல அந்த புக்கை. உதாரணம், ஒரு புக்கை படித்தா துண்டு துண்டா தான் படிப்பேன். ஆனால் அந்த புக்கை எடுத்தவொடனே கீழே வைக்க முடியல, அப்படியே ஃபுல்லாக படித்து முடிச்சவங்க கீழே வச்சேன். அதில் எழுதுறாங்க, எல்லாம் தாலிபான்கள் சித்திரவதை பண்ணுவாங்க கேட்டாங்க. ஆனால் நான் என்னை சிறைபிடித்திருந்த தாலிபான்களை நான் சித்திரவதை பண்ண அப்படின்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, போன உடனே இந்த அம்மா தாலிபான்களை பற்றி அப்படியே ஒரு காட்டு மிராண்டிகள் நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. தாலிபான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் தாலிபான்களை அப்படி வெறுப்பு இந்த அம்மாவுக்கு. என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாள் ஒரு தாலிபான் சாப்பாடு கொண்டு வைப்பாராம். சாப்பாடு வைக்கும்போது சொல்லுவாராம், இந்த பாருங்கம்மா, இது வந்து ஆண்கள் நடமாடுற இடம், நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளாடைகள்லாம் இங்கே ஆண்கள் கண்ணில் படுற மாதிரி போடாதீங்க,
ஓரமாத்திக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். அந்த அம்மா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாராம், அப்படியே சாப்பாடு வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரான். இந்த அம்மா பார்த்தாங்க, ஓஹோ இப்படி ஒரு பலகீனம் இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னு. அடுத்த நாள் சாப்பாடு கூட வரும்பொழுது ஃபுல் நேக்கடாக அந்த அம்மா நின்றாங்களா அந்த ஆம்பளைக்கு முன்னாடி. சொல்கிறாங்க அந்த ஆம்பளைக்கு முன்னாடி, நீ இப்படியா சொல்கிற, உள்ளாடையை பார்க்க மாட்டேங்கிறியா, நான் துணி காயப்பட்டிருக்க உள்ளாடி நீ பார்க்க மாட்டேங்கிறியா, இப்போ என்ன பார் அப்படின்னு. இந்த அம்மா மேற்கத்திய கலாச்சாரம், யூத பெண் மேற்கத்திய கலாச்சாரத்தை வளர்ந்தவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. வரும்பொழுது முழு நிர்வாணமாக நின்றார்களாம், ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வச்சா சாப்பாடை தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்களாம், தாலிபான் கொண்டு வர தாலிபான் மூஞ்சில். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் தாலிபானை நான் தான் சித்திரவதை பண்ணேன் அவங்கள, ஆனால் அவரோட விரல் கூட என் மேலே படலை, அவ்வளோ நாகரீகமாக கலந்துட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வச்சாங்களா, என்ன நிபந்தனை, உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்குறோம், ஏன்னா பெரிய பரபரப்பாயிடுச்சு, அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்கு பிரஷர் கொடுக்குது, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பிரஷர் கொடுக்குது, அங்கேருந்து ஆள் வர்றாங்க, முக்கியமான பத்திரிகையாளரை தாலிபான் கடத்திட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, பேச்சு வருது. இவ்வளோ பிரஷர் வந்த உடனே அவங்க விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணும்போது சொல்கிறாங்களாம், உன்னை விடுதலை பண்ணுறோம் நாங்கள், ஆனால் ஒரே நிபந்தனை, நாங்கள் குரான் தருவோம், அந்த குரானை மட்டும் நீ படி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த குரானை படித்தேன், குரானை படிக்க 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 அந்த அந்த குரானுடைய காட்சியாக தாலிபானுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அந்த குரானுடைய முழு வாழ்க்கையை இது யார் நடைமுறைப்படுத்துவாங்க பொழுது, நான் குரானை படிப்பேன், டிரான்ஸ்லேஷன் படிப்பேன், படிக்க படிக்க எனக்கு அப்படியே அந்த தாலிபானுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் கண்ணு முன்னாடி நிற்கும். தொழுகை பற்றி வரும்போது அவங்க தொழுகை கண்ணு முன்னாடி நிற்கும், தக்வாவை பற்றி வரும்போது அவங்களோட தக்வா என் கண்ணு முன்னாடி நிற்கும், கற்பை பற்றி சொல்லும்போது, விபச்சாரத்தை பற்றி சொல்லும்போது அவங்க எவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க என் கண்ணு முன்னாடி நிற்கும், பெண்களை பற்றி பெண்கள்ட்ட எவ்வளோ அநாகரிகம் நடந்த கண்ணு முன்னாடி. அப்போ மொத்த குரான் எப்படி அதற்கு பிராக்டிக்கலாக வாழ்க்கை உதாரணம் யாருன்னு சொன்னால் இந்த தாலிபான்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த யுவான் ரெட்லி எழுதின புக்கு இப்போ தமிழில் வந்திருக்குது. பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சில யூதர்கள் ரொம்ப கம்மி இஸ்லாத்துக்கு வர்றது, மற்றபடி பொதுவாக யூதர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதில்லை. யூதர்களை ஹிட்லர் ஏன் அதிக அளவில் கொன்று குவித்தார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். யூதர்களுக்கு முஸ்லீம்கள் மீது ஏன் இவ்வளவு கோபம்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவன் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரி இல்லைங்க, உலகத்துக்கே எதிரி, அவன் உலகத்துக்கே எதிரி. ஹிட்லர் ஏன் யூதர்களை கொண்டு குவிச்சாரு, அது ஜெர்மனியில் ஏற்பட்ட பிரச்சனை, அதில் அவங்க பண்ண, ஏன்னா இவன் எங்கே இருந்தாலும் ஒழுங்காக இருக்க மாட்டான், யூதர்கள் சூழ்ச்சி பண்ணுவான், இந்த குள்ளநெறி புத்தி இவனுக்கு, இந்த யூதர்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் நினைக்கலாம், இல்லை சார் நான் ஒரு யூதரோட வியாபாரம் பண்ணுறேன், நல்ல தங்கமான யூதரவன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜூஸ் அவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓ மின்னும் அவர்களிலும் சில நல்ல பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு 2 பேர் நல்ல பேர் இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூதர்களை பொறுத்த குறுமதி கொண்டவர்கள், குள்ளநெறி புத்தி கொண்டவர்கள், அதனால் எங்கேயுமே அவன் நிம்மதியாக இருந்தது கிடையாது. உண்டை வீட்டுக்கு 2 பண்ணுவான், துரோகம் பண்ணுவான், அந்த மாதிரி குணம் உள்ளவன். அதனால தான் ஹிட்லர் என்ன பண்ணான்டா, அந்த மக்களை தாறுமாற கொன்று குவிச்சுட்டு சொன்னால், நான் 90% தான் கொண்டு இருக்கிறேன், 10% விட்டு வச்சுட்டேன். ஏன் தெரியுமா, நான் ஏன் கொன்றேன் என்பது பின்னால் அவர் உலகத்துக்கு தெரியணும். ஹிட்லருடைய சுயசரிதை மீன் கேஃப், ஹிட்லரோட சுயசரிதை எழுதுறான் மீன் கேஃப். அந்த மீன் கேஃப்னு சொல்லக்கூடிய அவனோட புத்தகம், ஹிட்லர் சொந்தமாக எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் ஹிட்லர் எழுதுறான், நான் 90% யூதர்களை தான் கொன்று விட்டேன், மீதி 10% உயிரோடு விட்டு வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, இவன் எவ்வளோ கொடூரமானவன் என்பது பின்னால் உலகம் பார்க்கணும். இல்லைனா என்ன கொடூரமானவன் சொல்லிடுவான், இப்படி அநியாயமாக யூதர்களை கொண்டான பாவி அப்படி என்ன கொடூரமானவன் சொல்லிடுவான். நான் செய்த நியாயத்தை இந்த உலகம் உணரணுங்கிறதுக்காண்டி தான் 10% யூதர்களை உயிரோடு விட்டு வச்சிருக்கிறேன். இவன் என்னென்ன பண்ணுறாங்க அதை பார்த்து இந்த உலகம் சொல்லு, நல்ல வேலைப்பா ஹிட்லர் பண்ணது, 90% மக்கள் கொண்டுட்டு போயிட்டான், அந்த பாவிகள் இப்போ உயிரோடு தானக்கா, இன்னைக்கு உலகம் என்ன ஆயிருக்கும் என்று இந்த மக்கள் உணர்ந்துங்கிறதுக்காண்டி தான் 10% விட்டு போகிறேன்னு சொல்லி அவருடைய சுயசரிதை மீன் கேஃபில் ஹிட்லர் எழுதுறாரு. ஸோ அதனால் இந்த யூதர்கள் அவ்வளோ மோசமான பாருங்கள். அதாவது இன்ஷால்லா இந்த ஜும்மாவில் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். அதாவது இஸ்ரேலுங்கிற நாடு உருவானதுக்கு என்னென்ன பண்ணாங்க, எதையாவது செய்யணும்னு நினச்சா அவங்க ஆளுங்களே அவங்க கொல்ல தயங்க மாட்டாங்க. இந்த விவரங்கள்லாம் வரலாறுலாம் இன்ஷால்லா உங்களுக்கு ஜும்மாவில் சொல்கிறேன் இன்ஷால்லா. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி மார்க்கண்டேய கட்சி சொல்லியிருக்கிறார், பொது சிவில் சட்டம் வந்தால்தான் இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்வாதாரம் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார். மார்க் அறிஞர் ஒன்று கூடி இது எப்படி சாத்தியம் என்பதை ஏன் அவரோடு விவாதிக்கக்கூடாது? கூப்பிடுங்க, விவாதிப்போம். இந்த மார்க்கண்டேய கட்ஜு இவர் ஒரு ஜட்ஜு, ஆனால் இவர் அப்பப்போ ஏதாவது எடாகுடமாக பேசுவார். சில சமயம் நல்லதாக பேசுவார், சில சமயம் எடாகுடமாக பேசுவார். ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜில் தாடி வைக்க விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு தாடி வைக்க பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்கான். அந்த கேஸு இவர் அலகாபாத்லேயே எங்கேயோ ஹைகோர்ட்டில்
சீஃப் ஜஸ்டிஸாக இவர்கிட்ட வந்துருக்குது. இவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இது என்ன தாலிபானிசமாக இருக்குது? தாடி வைக்கிறது என்னவா? தாலிபானிசமா? இவர் சொன்ன வார்த்தை. அப்புறம் மன்னிப்பு கேட்டார், அது வேறு விஷயம். ஸோ அதே நேரத்தில் இவர் சில நல்லதில் செஞ்சுருக்காரு சமுதாயத்துக்கு. அதனால் இவர் விளங்காமல் சொல்கிறாரு பொது சிவில் சட்டம் வந்தால் முஸ்லீம் நல்லது நடக்கும்னு சொல்லி உட்காந்து அவருக்கு புரிய வைக்கணும், விவாதம் பண்ணி புரிய வைக்கணும் அவருக்கு. சிவில் சட்டங்கள் பொது சிவில் சட்டங்கிறது எவ்வளோ மோசமான. இவர் ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி உள்ளவரெலாம் இல்லை, அது நல்லா கன்ஃபார்மாக தெரியும். மார்க்கண்டேய கட்சி ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி உள்ளவரெலாம் இல்லை. ஆனால் அவர் விளங்கி வச்சிருக்காரு, தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு புரிய வைக்கணும். நம்ம பொது சிவில் சட்டம்னா என்ன, ஷரியத் சட்டம்னா என்ன, நாம அவர் சொல்லலாம். என்ன சொன்னா, பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க. அது எதை கொண்டு வாருங்க? அல்லாவால் இயற்றப்பட்ட அற்புதமான இஸ்லாமிய சட்டத்தை பொது சிவில் சட்டமாக கொண்டு வரதா, அல்லது உளுத்து போன இந்த லாவை கொண்டு வரதா? உட்காந்து பேசுவோம், எது சிறந்தது? இந்த லால உள்ள லோட்டைகள் என்ன, இதனால பெண்கள் பாதிக்கப்படுறதுன, பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுன, அல்லாவோட சட்டம் பெண்களுக்கு பொதுமக்கள் எப்படி ஆதரவு கொடுத்துட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு உட்காந்து விவாதிப்போம். விவாதிச்சு பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க, அல்லாவோட சட்டத்தை கொண்டு வாங்க, பொது சிவில் சட்டமா. இதுதான் முஸ்லீம் நிலை. அல்லாஹ் இந்த உலகத்தை சபிக்கிறானா? ஏன் காஃபிர்கள், யூத நசராக்கள் போன்ற அல்லாவை மறுக்கக்கூடியவர்களை விட்டு வைத்திருக்கின்றான்? ஆமாம், நம்ம ரொம்ப நல்லா இருக்க பாருங்க, அல்லாஹ் உடனே அதான் வரைக்கிறணும். இங்கே நம்மகிட்ட 1000 ஓட்டையை வச்சிருக்கிறோம், நம்முடைய இபாதத்து, நம்முடைய தொழுகை எல்லாம் ஓட்டையும் கட்டையுமா நடக்குது. இவங்க கையை தூக்கணுமா, உடனே காஃபிர் அல்லாஹ் அழிச்சிடணுமா? ஷைத்தானை அல்லாஹ் ஏன் அழிக்கக்கூடாது? ஷைத்தான் அழிஞ்சிடணும், காஃபிர் அழிஞ்சிடணும், யூதன் அழிஞ்சிடணும், கிறிஸ்துவ அழிஞ்சிடணும், நரேந்திர மோடி அழிஞ்சிடணும், ஆர்எஸ்எஸ் அழிஞ்சிடணும், எல்லாம் அழிஞ்சிடணும். இவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். பெண்கள் உலகத்தில் அரைகுறை ஆடை அணிவதால் மறுமையில் நிர்வாணமாக அல்லாஹ் எழுப்புகிறான். ஆண்கள் பெண்கள் தப்பானவர்களாக ஆடை அணிகிறார்களே, அவர்களுக்கு என்ன தண்டனை? பெண்கள் அரைகுறை ஆடையா அல்ல. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ருப்ப காசியாத்தின் ஃபித் துனியா ஆரியாத்தின் ஃபில் ஆஹிரா. எத்தனையோ பெண்கள் உலகத்திலே உடை அணிந்திருப்பார்கள், மறுமையிலே அவர்கள் நிர்வாணமாக கருதப்படுவார்கள், நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். உடை அணிஞ்சிருப்பாங்க, அரைகுறை ஆடலாம் இல்லை, உடை அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த உடை அவருடைய அழகையோ மானத்தையோ மறைக்கக்கூடியதாக இருக்காது. உடை போட்டிருப்பான், அந்த உடை அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய உடையாக இருக்க வேண்டும், இருக்கும். அப்படி இருந்தால் அல்லாஹ் அவர்களை மறுமையிலே நிர்வாணமாக தான் எழுப்புவான். மோதிரம் மனு சுன்னத்தா, எந்த விரல் அணிவது? கால்கள் வீங்க தஹஜ்ஜுத் தொழுவது சுன்னத்து. நம்ம அந்த மாதிரி சுன்னத்தெல்லாம் விட்டுருவோம். இந்த மோதிரம் போடுறது, சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்றது, சோறு தின்ற உடனே ஸ்வீட் சாப்பிட்றது சுன்னத்தான். இந்த மாதிரி சுன்னத்தை பூரா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். தஹஜ்ஜுத் தொழுவது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறது, ஷஹீதாகிறது, அதெல்லாம் சஹாபாக்கள் சுன்னத்து, அதெல்லாம் சஹாபாக்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மோதிரம் போடுறது, நல்ல அழகான ட்ரெஸ்ஸு போடுறது, சாப்பிட்டோன்னு ஸ்வீட் சாப்பிட்றது, இதெல்லாம் சுன்னத்து. இந்த சுன்னத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் உண்மையான சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க. எங்களிடம் நகை உள்ளது, அதில் பழைய நகை மற்றும் புது நகை உள்ளது. பழைய நகைக்கு கடையில் என்ன விலை உள்ளது, அந்த விலைக்கு கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்தால் போதுமா? அதாவது பழைய நகையா புது நகையான்னு பார்க்கக்கூடாது. எத்தனை கேரட் நகை, 21 கேரட்டா, 18 கேரட்டா, 24 கேரட்டா, எத்தனை கேரட்டு, அதுக்கு இன்றைக்கி என்ன வேல்யூ? பழைய நகை புது நகைங்கிறது பூரா அந்த நகை கடைக்காரங்க ஏமாத்துறதுக்கான வச்சிருக்க ஸ்டைல் அது. நகையில் பழைய நகை புது நகைலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே நகை தான், எல்லாமே ஒரே வேல்யூ தான். அதனால் என்ன கேரட்டு, கேரட் தான் தரம் மாறுபடும். 18 கேரட்டா ஒரு தரம், 21 கேரட் ஒரு தரம், 24 கேரட் ஒரு தரம் மாறுபடும். பழைய நகை புது நகைங்கிறதுலாம் மாறுபடாது. அதனால் அந்த வேல்யூ கிடையாது. உங்கள் நகைக்கு என்ன கேரட்டு, எவ்வளோ நகை, இப்போ அதுக்கு மதிப்பு என்ன, அந்த மதிப்பை ஜக்காத்து கொடுத்துடணும். என்னுடைய வியாபாரத்தில் ரெடி கேஷ் என்றால் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், கிரெடிட் வாங்குபவர்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது, இது கூடுமா? அப்படி கண்டிஷன் போட்டு பண்ணிங்கன்னா கூடாதுங்க. டிஸ்கவுண்ட் கிரெடிட் கேஷ் கொடுத்தா கிரெடிட் டிஸ்கவுண்ட்டு, என்னுடைய அதாவது நீங்கள் கிரெடிட்டாக கொடுத்தாலும் சரி கேஷாக கொடுத்தாலும் சரி இந்த விலை தாங்க, 100 ரூபா தான் விலை அப்படின்னு விலை நிர்ணயிச்சிடணும். விலை நிர்ணயித்த பிறகு அவர் கேஷ் கொடுத்துட்டா நான் 10 ரூபா குறைச்சிக்கிறேங்க அப்படின்னு குறைச்சிங்கன்னா சந்தோஷமாக குறைக்கிறீங்க, இது தப்பு கிடையாது. ஆனால் விலை நிர்ணயிக்கும் போது கிரெடிட்டுக்கு வேணாம் இந்த விலை, கேஷ் வேணாம் இந்த விலை அப்படின்னு விலை 2 விலை வச்சிங்கன்னா அது கூடாது. தராவி நடத்தி பணம் வாங்குவது பாவம் என்றால் இமாம்கள் சம்பளம் வாங்குவதும் பாவமா? நல்ல கேள்வி. தராவிக்கும் இமாம்கள் சம்பளம் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்டா, தராவி என்பது சுன்னத்தான தொழுகை, அது தொழுகைக்கு யாருமே வரல, நீங்களும் தொழுவலை, அல்லாட்ட குற்றவாளி கிடையாது. ஆனால் இமாமத் என்பது ஃபர்லான தொழுகை. ஃபர்லான தொழுகைக்கு யாருமே இமாமத் கிடைக்கல, ஆள் கிடைக்கல, அதனால் ஒரு பள்ளிவாசல் ஜமாத்து நடக்கலை, அந்த மொஹல்லாவாசிகள் எல்லாம் குற்றவாளி ஆயிடுவாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. அதனால தான் ரெண்டாவது இமாமத்தை பொறுத்த வரைக்கும் உலமாக்கள் மதரசாக்கள் உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கறது, இமாமத் என்பது சம்பளத்துக்கான ஒரு
என்ன சொல்றது, வயிற்று பழப்புக்கான வழி அல்ல, சம்பளத்துக்கான வழி அல்ல இமாமத் என்பது. அதில் என்ன ஆகுதுன்னா ஹபசுல் வக்த், அதாவது மொத்த நேரமும் அதில் அரெஸ்ட் ஆகிடுது. அவங்க வேற எந்த பிஸ்னஸ் பார்க்க முடியாத அளவுக்கு காலையில் ஃபஜ்ர் கரெக்டாக வந்தாகணும், லொஹருக்கு வந்தாகணும், அசர். அது வியாபாரியாக இருந்தால் எங்கே வேணாலும் தொட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. ஆனால் இமாம் நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த பள்ளிக்கு ஓடி வர வேண்டியிருக்குது. அவங்களுடைய வக்து, அவங்களோட நேரம் மொத்தமாக அப்படி அரெஸ்ட் ஆகிறதுனால ஸோ அவங்களுக்கு பைத்துல் மால்லேருந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னுதாரணம் என்ன, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பைத்துல் மால் பொறுப்பை எடுத்த உடனே, இவன் ஹலீஃபா பொறுப்பை எடுத்த உடனே வியாபாரத்துக்கு போகிறாங்க. உமர் கேட்குற எங்கே போகிறீங்க அப்படின்னா, வியாபாரத்துக்கு போகிறேன். உமர் கேட்டாங்க நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டால் உம்மத்தை யார் பார்க்குறது? அபூபக்கர் திருப்பி கேட்டாங்க நான் உம்மத்தை பார்த்தா என் குடும்பத்தை யார் பார்க்குறது? அப்போ தான் இதில் உள்ள பிரச்சனை தெரிஞ்சு மஸ்ரா பண்ணி பைத்துல் மால்லேருந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணலாம், ஏன்னா அவங்களோட நேரம் பூரா இதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதுனால தீர்மானித்தாங்க. அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் இமாம்கள் இமாமத் என்பது சம்பளம் வாங்குவது ஹராம் கிடையாது, அது ஹலால். ஆனால் நல்லது என்ன, அதையும் சேவையாக செய்வதுதான். அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான், வேறு சம்பளம்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு வேறு வழி ஏற்படுத்தினான். அப்போ தாராளமாக சம்பளம் இல்லாமல் செலவு செய்யலாம், சம்பளம் இல்லாமல் வேலை செய்யலாம், அது அல்லாஹ்ட நல்ல கூலி கிடைக்கும். ஆல்கஹால் இல்லாத பீர் ஒயின் ஹலாலா? ஆல்கஹால் இல்லாத பீர் இருக்குது இன்னைக்கு, வீட் பீர்னு சொல்லி. ஒரு முறை மக்கால ஒரு நண்பர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, மக்கால அதில் பீர்னு போட்டிருந்துச்சு. என்னங்க பீர்னு போட்டுனா, இல்லை இது பேர் தான் பீரு, ஆனால் இது வந்து கோதுமை பீர், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னா நானும் குடித்தேன். அது ஹலால், அது மக்காலே வாங்கி குடித்தேன், ஹலால். அதனால் வெறும் பேரை வச்சு ஹராம் இல்லை, பீர் அப்படின்னு பேர் ஹலால் ஹராம். இப்போ சாராய பாட்டில் ஷர்பத் அப்படின்னு போட்டால் ஹலால் ஆகிடுமா? ஒயின் பாட்டில் ரூ ஹப்ஸா அப்படின்னு போட்டால் ஹலால் ஆகிடுமா? பேரை வச்சு இல்லை, அதனோட தன்மையை வச்சு தான். அதனால் இன்னைக்கு பார்லி பீர் இருக்குது, பார்லி பீர் அது பேர் பீர் தான், பார்லி பீர் தான் சொல்கிறாங்க. அதை கடையில் விற்கிறாங்க, மக்கால எல்லா கடை சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க. பார்லி பீர் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சிங்கிறாங்க. அந்த நானே குடிச்சிருக்கிறேன், ஒரு மாதிரி விறுவிறுன்னு போதெல்லாம் வரல, அது விறுவிறுன்னு ஆல்கஹால்லாம் கிடையாது. ஸோ போதை தராத பொருள் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு போங்க, அது தப்பு கிடையாது. போதை தர பொருளாக இருந்தால், ஆல்கஹால் இருந்தால் அது ஹராம், கூடாது. திறமை வருவதற்கு எதுவும் துவா உள்ளதா? அதை நம்மளும் இப்படி தான், ஏதாவது ஒன்று திறமை வர்றதுக்கு துவா வேணும். எனக்கு நல்ல நான் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு தனியாக துவா வேணும், நல்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அதுக்கு ஒரு துவா வேணும், இப்படி ஒன்றொன்றுத்துக்கு ஒரு துவா வேணும். அந்த துவா மனப்பாடம் பண்ணி நான் விளையாட்டு போயிட்டு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ்வோட இபாதத்து பிறகு துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுப்பான். எந்த ஒரு காரணம் இல்லாமல் என்னுடைய கணவரிடம் கோபம் கொள்ளலாமா? ஆனால் என்னுடைய கணவர் நான் எப்போதும் சிரித்த முகத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இது கணவனுடைய எதிர்பார்ப்பு, இதில் தப்பு இருக்குது. சிரித்த முகத்தோடு இருங்க, ஏன் காரணம் இல்லாமல் கோவப்படுறீங்க? அது கோபங்கிறது சைத்தானுடைய வேலை. அதனால் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள வெறுப்பு ஏற்படும், கோபம் ஏற்படும், சண்டை ஏற்படும், உங்களுடைய குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். அப்படிங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல மூமினான பெண்ணுக்கு அழகு என்னவென்றால், இதா நதர இலைஹா அசர்ரத்துஹு, அவளை பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள். கணவன் அப்படி பார்த்தாலே இவன் மனசு சந்தோஷம் வரணும். அப்போ தன்னுடைய மனைவி சிரித்த முகமாக இருந்தால் தான் தனக்கு பிடிக்குதுங்கும் பொழுது மனைவி சிரித்த முகமாக இருக்கணும். கணவன் பார்த்தாலும் சந்தோஷம் கொடுக்கணும். கணவன் வெளியிலேருந்து வருவார், பார்த்தனே மூதேவி மூஞ்சியை மோர கட்டையை பாரு எப்படி இருக்குது பாரு, எரும மாட்டு மூஞ்சி மாதிரி